கண்ணியத்திற்கும் மிகுந்த நன்மைக்குரிய தந்தையான இந்த நிகழ்ச்சியுடைய தலைவர்களே, அல்லாஹ்வின் அனுபவங்களை ஓதியே கொண்டு வைத்த தந்தைக்குரிய சகோதரர்களே, எனக்கு முன்னால் இங்கே மோகம் அடைகிறது எனக்கு முன்னால் இங்கே துவக்கவையாற்றிய மரியாதைக்குரிய பேசுகிறே, தந்தைக்குரிய வருமானங்களே, வருங்கால வாழ்நாளுக்கு பொறுப்பேற்கின்ற சமுதாயங்களே, என்றும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டிய அருமையான பெரியசாலை தாய்மார்கள் சகோதரிகளே, பாசமிக்க சூழலை ஆர்வமாக அலுவலகம் பணிவான இஸ்லாமிய பிராணிகளை பிரார்த்தனை கலாம் சொல்லுவது பதில் சொல்வது வாசி என்பதில் பணியோடு ஞாபகம் கொண்டிருக்கின்றேன். இந்த கலாமியை சொல்லி வார்த்தைகளை சொல்கிறேன். சந்தைக்குரியவர்களே, அதற்கு அவர்கள் உங்களை பற்றி அறிமுகப்படுத்தி சில வார்த்தைகள் சொன்னார்கள். அது அவருடைய விசாலமான நல்ல உள்ளத்தினுடைய அடையாளம் தவிர நான் அறிவிலும் ஆற்றலும் இல்லாததையும் குறைந்தவன். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ் தஆலா நம்முடைய இந்த சந்திப்பை அவனுக்கு பொருத்தமானதாக கருதுகிறான். ரமலானுக்கு என்ற ஒரு முக்கியமான தலைப்பு இந்த காலகட்டத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. அதனாலே அது தொடர்பான சில பரிமாற்றங்களை இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கல்வியின் அடித்தளத்தில் நாம் பதியளித்துக் கொள்ள வேண்டும். சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் மனதிலே பதிய வேண்டும் என்று சொன்னால் கவனம் வேண்டும் என்பதை குர்ஆன் சொல்லும். கேரி மில்லர் என்று அமெரிக்காவிலே பிரபலமான ஒரு பெரிய அறிஞர் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஏன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களிலே காரணம் கேட்டபோது அவர் சொன்னார், தப்பத்து எதா அபீல் அபீல் ஒத்தம் இந்த சூறாவை நான் ஆராய்ச்சி செய்தேன், அதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன். தப்பத்து எதா அபீல் அபீல் ஒத்தத்துல என்ன இருக்குது? அபூலஹபுடைய 2 கையும் நாசமாகட்டும், அவன் நகரத்திற்காக அவனுடைய மனைவி என்று அந்த குரான்ல கண்டிக்கிறான். ஏன் அபூலஹப் சொன்னா இருக்கிறது வேற காரணம்.
இதை பற்றி சித்தத்தினால் இஸ்லாத்தை ஏற்படுத்தி சொன்னால் என்ன காரணம் கேட்கும்போது சொன்னாரு, இந்த சூறா இந்த ஆயத்தை இறங்கியதற்கு பின்னாலே 10 வருட காலம் இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்தார். எவ்வளவோ கடுமையான எதிரிகள் எல்லாம் அதற்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் இஸ்லாத்தை இவன் ஏற்றிருந்தால் இந்த ஆயத்து பொய்யாது. 10 வருட காலம் பின்னால் வாழ்ந்தான். ஆனால் அவனுக்கு ஈமானுடைய நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது. காரணம் அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை நான் ஆய்வு செய்தேன். ஒரு விஷயத்தை கவனித்தோம்னா அதனுடைய விடை பெரிதாக இருக்கும் என்பதை குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்திட்டார். உண்மையான பெருமக்களே, அதனால பயானானாலும் சரி, ஒரு குர்ஆனானாலும் சரி, ஒரு தொழுகையானாலும் சரி, எந்த விஷயமானாலும் சரி கவனம் இருக்கணுங்கிறத குர்ஆன் ரொம்ப சொல்லுது. கவனமா கேட்டேன்னு சொன்னா நாம 20 வருஷத்துக்கு முன்னால கேட்டோம்னா இன்னும் நம்ம மனசுல பதிஞ்சிருக்கோம் விஷயம். கவனம் இல்லைன்னு சொன்னா 10 நிமிஷத்துக்கு முன்னால பார்த்தாலும் அது மனசுல பதிஞ்சிருக்காது. அதனால எந்த விஷயமா நம்ம எவ்வளவு சொல்றோம், விஷயம் இன்னும் மனசுல மறக்கவே இத்தனை எவ்வளவு காரியங்கள் சொல்றோம், இத்தனையும் விஷயங்களை சொல்றோம். சின்ன பிள்ளை நடந்தது, சின்ன பிள்ளை இருந்துச்சு, கவனம் இருக்குன்னு அர்த்தம். அலியவன் அலிபால் இவர்களெல்லாம் இருந்தார்கள். அவர்கள் ஆன்மீக துறையிலே மிகப்பெரிய அரசரான அலிநாயகர் சொல்வார்கள், அல்லாஹ் தஆலா 4 உலகத்தை படைத்திருக்கிறார். நாம் வாழ்ந்த இந்த ஒரு உலகம் மாத்திரமல்ல, இஸ்லாமிய கொள்கையின்படி ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு உலகத்தில் இருந்தோம். அடுத்த ஆலமுல் அஜ்சாம் என்ற இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறோம். ஜட உலகம். இதுக்கு அடுத்த ஒரு உலகத்துக்கு போவோம். அதுக்கு பேர் பர்ஸக். குர்ஆன் சொல்லும், وَمِنْ وَرَائِهِمْ بَرْزَخٌ إِلَى يَوْمِ يُبْعَثُونَ. பர்ஸக் என்ற ஒரு உலகம் இருக்கிறது. அது 3வது உலகம். பர்ஸக்னு சொன்னாலே தடையில் அர்த்தம். நடக்கிறது கூட அங்க தெரியும், அதை சொல்ல முடியாது, அவ்வளவுதான். 4வது அடுத்தடுத்த ஒரு உலகம் எழுப்பப்படக்கூடிய கியாமத்துடைய உலகம். இதுல நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்து போக நமக்கு தெரியுமா? நம்ம எல்லாரும் சின்ன பிள்ளையா கவர்ந்து உருண்டு வாழ்ந்து வந்து அப்படின்னா இதுதான் வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளையா இருந்து நமக்கு தெரியாது. யாராவது பெரிய மனுஷங்க சின்ன பிள்ளைகள் என்ன கேட்டப்பா சொன்னா ஏன் கேட்டது? அப்ப நம்ம சின்ன பிள்ளையா இருந்ததே நமக்கு ஞாபகம் இல்லை. அதற்கு அலிநாயகம் சொல்கிறார்கள், ஆலமுல் அர்வாஹின் அருகில் யார் இருந்தார்கள் என்று எனக்கு நினைவுகிறது. ஆலமுல் அர்வாஹ் ஆன்மாக்களின் ஒரு அவங்க பக்கத்துல யார் இருந்தாங்க அவங்க ஞாபகம் இருக்கிறாங்க. எவ்வளவு வீட்டமான எவ்வளவு கூர்மையான ஞானம் மக்களே. அதனால கவனம் என்பது மிக முக்கியம் என்பதை குர்ஆன் நமக்கு நினைவுபடுத்தினார். அதனால ஏதோ பயான் செய்தாங்க, போனாங்க, வந்தாங்க, எல்லாரும் பேசுற கலந்து அப்படிங்கிறது அல்ல. அது அல்ல நம்முடைய பயான நோக்கமே. பொதுவாக மற்ற அரசியல் கூட்டம்னா யாராவது 4 பேர் தாக்கி பேசுவாங்க, இருக்கிறவங்க எல்லாம் கைத்தடிச்சு போயிடுவாங்க. நம்ம கூட்டம் அப்படியே இல்லை. நாம நம்மளதும் தாக்கி பேசிக்கணும். நான் உங்களை ஏதாவது சொல்றேன், நீங்க என்ன ஏதாவது சொல்றீங்க, அவ்வளவுதான். நாம குறைந்து வருவதற்காக நம்மை வெளிப்படுத்திக் கொள்வதற்காக, அவர்களுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக, அல்லாஹ்வுடைய அன்பை பெறுவதற்காகத்தான் நாம் அப்படிப்பட்ட அருமையான பெருமக்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கூட்டத்தை கபூல் செய்வார். அவருக்கு பொருத்தமுள்ள ஒரு சிறப்பான மஜ்லிஸாக பாக்கியமான இந்த இடத்திலே நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருப்பதை போல் நமது உயிரின் மேலான கண்மணி அவர்களோடு சேர்ந்து உன்னதமான சொர்க்கத்திலும் நாம் ஒன்றிணைந்து இருப்பதற்கு அல்லாஹ் நமக்கு நன்றி வைக்கிறார். அருமையான பெருமக்களே, அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளுக்கு கேட்டாங்க, ஒரு 3 சகோதரர், இதுல யார் நல்ல சகோதரன் சொல்லி பேர் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 3 சகோதரர்கள் இருக்கிறாங்க, இதுல யார் நல்ல சகோதரன் நீங்க சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க, அதுல ஒரு சகோதரன் மௌத்தான உடனே அவன் போயிடுவான். மௌத்தான உடனே அவனுக்கும் இந்த சகோதரனுக்கு உண்டான பந்தம் எல்லாம் முடிந்துவிடும். இன்னொரு சகோதரன் இருக்கிறான், மௌத்தான உடனே அவன் போக மாட்டான். கபூர்ல கொண்டு போய் குறிப்பாட்டி கபர் பொதிஞ்சு கபூர்ல கொண்டு அடக்கிறவன் அந்த சகோதரன் கூட இருப்பான். 2வது சகோதரன். 3வது சகோதரன் யாருன்னு சொன்னா, அவன் கூட இருந்தது மாத்திரமல்ல, கபூருக்கு உள்ளும் செல்வான். உனக்காக வாழிப்பான். உன்னை கொண்டு போய் சொர்க்கத்திலே சேர்க்கும் வரை உனக்காக அவன் பரிந்துரைத்து இருப்பான். இந்த 3 சகோதரர்கள்ல யாரு சிறந்த சகோதரர்கள் கேட்ட உடனே சஹாபிகள் எல்லாம் சொன்னாங்க, ஆதா கைது அப்படிங்கிறார். இந்த 3வது சகோதரன் தான் சிறந்த சகோதரன் என்று கண்மணி ரசூலுல்லாஹி சஹாபிகள் சொன்னாங்க. 1வது சகோதரன் பணம்.
முதலாவது சகோதரன் என்பது பணம். மௌத்தான உடனே அது எப்படி செலவழிக்கிற ஒரு நமக்கு இருக்குதா? அதுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதற்கு நமக்கு ஒரு தொடர்பும் கிடையாது. மௌத்தான உடனே அடுத்த நிமிஷம் இவர் எவ்வளவு கொத்தி எங்க வச்சிருந்தாலும் முடிஞ்சு போச்சு. நம்ம மேல அதோட முடிஞ்சு போச்சு. இரண்டாவது சகோதரன் உங்களுடைய குடும்பம், உங்களுடைய நண்பர்கள். மூத்தான பிறகு அந்த குடுப்பாட்டி கவல்லாம் பொருந்தி கொண்டு போய் அடக்கிறதோடு அவங்க முடிஞ்சு போச்சு. மூணாவது சகோதரன் நீங்கள் செய்த நல்ல அமல்கள் உங்களுக்கு சொன்னார்கள். அது உங்களுக்கு முடிந்து போயிடாது. அவருக்குள்ளே வந்து உங்களோடு உணர்ந்து அதிகத்தில் அதை பற்றி நிறைய தெரியும். கபூர்ல பிரகாசமான வெளிச்சமா இருக்கு. ஒரு ஆள் பக்கத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. இது என்னுடைய கபூர் அல்லவா, யாருக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு சொல்லி கபூர்ல இருக்கிறவர் பார்ப்பார். இங்க யாரும் கேட்பார், என்ன தெரியலையான்னு அவர் கேட்பார். தெரியலையே நீங்க யாரு அவர் சொல்லுவாரா, நான் தான் நீங்கள் ஓதிய குர்ஆன் பிரசாதத்தால் உருவம் கொடுத்து நமக்கு உறுதுணையாகவும் ஆறுதலாகவும் இருக்க செய்வாங்க. நீங்கள் ஓதிய குர்ஆன், நீங்கள் செய்த அமல்கள் என்று சொல்லுவார். அதனால உண்மையான செல்வக்கள் மனித வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா படைத்ததனுடைய நோக்கத்தை குர்ஆனில் சொல்கிறார். பரக்கல் மௌத்தவல் ஹயாத்தல் யபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா. உங்களை யார் நல்ல அமல் செய்கிறார் என்று சோதிப்பதற்காக உங்களை படைத்தோம் என்றார். எதற்காக அவர்களை படைத்தோம் நான் சொல்கிறானே, தபாரக்கல்லதீ பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அவன் எல்லா காரியத்திலும் சக்தி பெற்றவன். பரக்கல் மௌத்தவல் ஹயாத்த, மௌத்த ஹயாத்தை அல்லாஹ் தஆலா உண்டாக்கியதே யபுலுவக்கும், உங்களை சோதிப்பதற்காக. சோதிக்கிறதுல ரெண்டு வார்த்தை இருக்குது. சஞ்சய்க்கு உலமாக்கள் இருக்கிறார்கள். இம்திஹான் ஒரு வார்த்தை இருக்குது, இப்திலான் ஒரு வார்த்தை இருக்குது. சோதனை தான் அதுக்கு அர்த்தம். இம்திஹான் சொன்னா வெளிப்படையா பார்த்தா கஷ்டமாவும் தெரியும். அடுத்தது சொல்றாங்க வெளிப்படையா கஷ்டமாவும் தெரியும், ஆனா அது கஷ்டமும் தான். இப்திலான் இருக்கிற சமயத்துல வெளிப்படையா பார்த்தா கஷ்டமா தெரியாது. பணம் இருக்குது, ஒரு ஆளுக்கு பணத்தை கொடுக்குறோம் இல்லைங்க, கஷ்டமா நினைப்பாரு. உங்களுக்கு இன்னும் பறக்க தான் நினைப்பாரு, கஷ்டம் நினைக்க மாட்டாங்க. ஆனா அது கூட சோதனை. பணத்தை கொடுப்பதும் சோதனை, பணத்தை எடுப்பதும் சோதனை, ஆரோக்கியத்தை கொடுப்பதும் சோதனை, ஆரோக்கியத்தை எடுப்பதும் சோதனை, ஒவ்வொன்றும் சோதனை. பணத்தை கொடுத்தாங்க, இந்த பணத்தை எப்படி வச்சிருக்கலாம்? நம்ம ஏதாவது வண்டி வாங்கணும், வீட்டு வாங்கல எழுதி போடுறோம், ஆதா நீ 10 எழுதுறீங்க ஆதா. ஆனா அடுத்து ஒரு ஆடிட்டு மறந்து ஆதாவின் பதவி ரப்பி லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். நான் நன்றி உள்ளவனா நன்றி கெட்டவனா என்று சோதிப்பதற்காக என் தப்பு எனக்கு தந்த அருள் அர்த்தம். அது நமக்கு வேண்டியதே ஒரு உத்தரவு. இந்த ஆயத்துடைய முழு தொடர் இருக்காங்க. கவனம் வேற எங்கேயும் திரும்பக்கூடாது. நடந்துட்டு இருந்தாலும் கவனம் திரும்பக்கூடாது. அந்த ஆயத்துடைய முழு தொடர் என்ன தெரியுமா? நான் நன்றி உள்ளவனா நன்றி கேட்டவனா என்று என் தப்பு என்னை சோதிப்பதற்காக எனக்கு தந்த அருள்கள் நம்ம நல்லா சொல்லிருக்கலாம். அதுல நமக்கு வேண்டியதில்லை, நம்ம நினைக்கலாம் இது என் தப்பு எனக்கு தந்த அருளோட நிப்பாட்டு. உலகத்தில் எல்லாம் சோதனை. அந்த அடிப்படையிலே ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததும் நமக்கு ஹயாத்தை தந்ததும் நமக்கு மௌத்தை தந்ததும் எல்லாமே அதனால நாம நல்ல அமல் செய்யக்கூடிய பாலிகங்களா நாம வாழ எல்லா காலத்திலையும். ஒரு காலத்துல ஏதோ ரமலான் வந்துச்சா சுப்ஹானல்லாஹ் பள்ளி முழுவதும் நிரம்பி வழியுது. பெருநாளோட நமக்கு ரப்புக்கு மத்தியில் தொடர்பு முடிச்சிடறோம். நிறைய பேர் வச்சிருக்காங்க பெருநாள் நமக்கு ரப்புக்கு மத்தியில் தொடர்பு முடிக்கிற நாளாக பெருநாள் வந்ததோட எல்லாத்தையும் எப்படி தெரிஞ்சு அல்லாஹ் இதெல்லாம் எழுதி போயிடுறது. எல்லா உற்சாகமான செய்துட்டு இன்ஷா அல்லாஹ் ஹயாத்திலிருந்து அடுத்த ரமலான்ல சந்திப்போம். பெருநாள்கள் நமக்கும் நம்முடைய ரப்புக்கு மத்தியில் உள்ள உறவை முறிக்கும் நாளில் அது திருமக்கள் அதை அதிகப்படுத்துவதற்கும் அதை ஞாபகப்படுத்துவதற்கும் உள்ள நாள். ரமலான் முடிஞ்ச குறிப்பா 2 விஷயம் நம்ம கவனத்தை யோசிப்போம். குறிப்பா 2 விஷயம். முதலாவது என்னன்னு சொன்னா, ரமலான் முடிந்ததற்கு பின்னாலே ஒரு நல்லமல் செய்வதற்கு பின்னாலே அது அல்லாஹ்விடத்திலே கபூலாகவே முதலாகும். அமல்களுடைய காபிலியத் என்பது வேறு, மக்பூலியத் என்பது வேறு திருமக்கள் சொல்றார்.
ஒரு ஆளுக்கு அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கிறது என்பது வேறு, அது அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறது வேறு. அவன் சமல், அவன் தேவையற்றவன், அவனுக்கு ஒன்றும் தேவையில்லை. தேவையற்ற ரப்புல் ஆலமீன் நம்முடைய அமலை கபூல் செய்தானா நாம கொடுத்து வச்சோம் திருமக்களே. அதனால முதல்ல என்ன செய்யணும்னா ஆசை, ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ்வே நாம் செய்த அமலை நீ கபூல் செய்யலாம், அந்த ஆசை. நபிமார்களை பொறுத்தவரை அந்த அமலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலே பார்க்கிறார்கள். ஒரு அமலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே கபூல் வேலை நடத்தப்பட்டாங்க. وَإِذْ يَرْفَعُ إِبْرَاهِيمُ الْقَوَاعِدَ مِنَ الْبَيْتِ وَإِسْمَاعِيلُ رَبَّنَا تَقَبَّلْ مِنَّا إِنَّكَ أَنْتَ السَّمِيعُ الْعَلِيمُ. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், கலீலுல்லாஹ் நபியுல்லாஹும் கஅபாவை கட்டினாங்க. சாதாரணமான ஒரு அமலானது. நாம ஒரு இடத்தை கட்டுற மாதிரி அல்ல, நாம ஒரு பிள்ளையாசை கட்டுற மாதிரி அல்லாது. அது கட்டியது கஅபா, உலக முஸ்லிம்களுடைய முன்னோக்கும் தலம். அது கட்டியது கஅபா. தொழுகை பாக்கியம். கட்டியவர்கள் இவரும் நபிமார்கள். ஒரு ஆள் கலீலுல்லாஹ், இன்னொரு நபியுல்லாஹ். அவங்க ரெண்டு பேருடைய அந்தஸ்து அவ்வளவு உயர்வானது. மூணாவது கட்டை அல்லாஹ். நாம பெற்றோம்னா அல்லாஹ்வை பொறுத்த இருக்கிறானே தெரியாது. இது அல்லாஹ்வை கட்ட சொன்னான். கட்டியவர்களை நபிமார்கள் கட்ட சொன்னது அல்லாஹ், கட்டியது கஅபாவை. ஆனா அவங்க கவலைப்பட்டது என்னன்னா, எப்பொழுது அதற்கு அடிக்கல் இட்டார்கள் அப்பொழுதே கவலைப்பட்டார்கள். ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ்வே கபூல் செய்யுங்கள். நபிமார்களை பொறுத்தவரை ஒரு அமலை ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே அது கபூலாகவே ஆசைப்பட்டாங்க. நம்மை பொறுத்தவரையிலே சாலிஹீன்கள் சொல்வார்கள், ஒரு அமலை செய்தால் 6 மாத காலம் துஆ செய்வாங்க, அல்லாஹ் இதை கபூல் செய்யலாம். ரமதான் முடிஞ்ச பிறகு 6 மாதம் துஆ செய்துட்டே இருக்காங்க. நீங்கள் ரமதானை சென்றாய், அல்லாஹ்வே நாங்கள் செய்த தொடங்கி அமலை கபூல் செய்யணும். ரமதான்கிறது பெரிய பாக்கியம், சாதாரணமாக. ரமதான்கிறது பேரளவு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை கிடைப்பதற்கு பெரிய பாக்கியம் ரமதான். அதனால்தான் 2 மாதங்களுக்கு முன்னாலே கற்பனை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான், யா அல்லாஹ் ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு பரக்கத் செய்து வபல்லிக்னா ரமதான், ரமதானை அடைவதற்கான வாய்ப்பை தான் அமலை துஆ செய்கிறாங்க. ரமதான் ஆரம்பிப்பதற்கு முன்னாலே ஷஅபானுடைய கடைசி நாட்களிலே كتبنا رسول الله صلى الله عليه وسلم في آخر يوم من شعبان, ஷஅபானுடைய கடைசி நாட்களில் அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் எங்களுக்கு பயான் செய்தார்கள், அய்யுஹன் நாஸ் கத் அஸல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், மக்களே மகத்தான ஒரு மாதம் உங்களை முன்னோக்கி வருகிறது. அதை பற்றி ஆர்வம். அரபியில உயர்வை சொல்வதற்கு, உன்னதத்தை சொல்வதற்கு அஸீம் என்ற வார்த்தையை விட பெரிய வார்த்தை நீ உலமாக்களை கேட்டு பாருங்க. தமிழ்ல உயர்வானது, மேன்மையானது, கண்ணியமானது, அந்தஸ்து மிக்கது, உயர்வை சொல்வதற்கு என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் இருக்கிறதோ அரபியில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ஆக உயர்ந்த வார்த்தை அஸீம் என்ற வார்த்தை தான். அதனால்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே நமது நாயகத்தினுடைய உயர் குணத்தை சொல்லும் பொழுது இன்னக லஅலா குலுகின் அஸீம், அஸீமா அஸீமை விட ஒரு வார்த்தை அந்த வார்த்தை ரமதான் பயன்படுத்தினார். அதல்லக்கும் ஷஹ்ருன் அஸீம், மக்களே அஸீமான ஒரு மாதம், கண்ணியமான ஒரு மாதம், உயர்வான ஒரு மாதம், அருள்மிக்க ஒரு மாதம். ஆயிரக்கணக்கான தடவைகள் உலகத்திலே வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கண்ணை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த உலகத்தில் அவர் வர்றதில்லை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் உலகத்தில் அவர்கள் மீண்டும் வந்தாலும் கூட ஒரு தடவை கூட ஜிப்ரீல் வரமாட்டார்கள். ஏன்னா அவங்க உம்மத்தை முஹம்மதியாவில் வருவார்கள், இவர்கள் வரமாட்டார்கள். ஆனால் அந்த ஜிப்ரீல் ஒவ்வொரு ரமதானுக்கும் தெய்வத்துக்கு பதில் கிடைக்கிறார். இவர்களுக்கு நாம் பூமிக்கு வருவது சாதாரண ஒரு காரியம் அல்ல. தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹ், அல்லாஹ் சொல்றான். மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் என்று மாத்திரமல்ல, அந்த தஃசீரில் சொல்ல எழுதுவார்கள், இதுவரை அப்படிப்பட்ட மலக்குகள் பூமிக்கு வந்ததே இல்லை. அல்லாஹ் தஆலா லைலத்துல் கண்ணியத்திற்காக விசேஷமான மலக்குமார்களை பூமிக்கிறார். ஒரு ரூஹ், அந்த மலக்குமார்களின் தலைவரான சையதுனா ரூஹுல் அமீன் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கிறார். ஒவ்வொரு ரமதானிலும் ரமதான் நோன்பின் மாதம்,
நோன்பினுடைய உயர்வு யாருக்கு சொல்லணுமாங்க? அபூ உமாமா ஒரு சஹாபி வந்தாங்க. யார் சொல்லலாம், நான் சஹாதத்துல கலந்து அல்லாஹ்வுக்காக என் உயிரை அர்ப்பணிக்கிறேன் நாயகமே, அதுக்காக துஆ செய்யுங்க. எல்லாம் சொன்னாங்க, யா அல்லாஹ் இவருக்கு நீண்ட ஹயாத்தை நல்ல பாக்கியத்தை கொடுக்குவாங்க. அவர் மூத்தார் இருந்தாங்க, நீ ஹயாத்தை கொடுக்குவாங்க. ரெண்டாவது கேட்டார், நான் என்ன இஸ்மாவோட இன்னொரு வாழ்க்கை அல்லாஹ் நீண்ட ஹயாத்தை கொடுத்தது. மூணாவது கேட்டாங்க, மூணாவது சொல்லாங்க வாசிட்டாங்க, நாயகமே வீருத்தான் நான் ஏதாவது செய்யணும் ஆசைப்படுற நாயகம், எனக்கு முடிந்து ஏதாவது காரியத்தை செய்ய வேண்டும். மனிதனை மரியாதைக்குரிய பொருள்களை எல்லாம் ஆக வேண்டியவருடைய உயிர், இவருடைய உயிர் மக்களை திருப்திக்காக அது ஆக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டு தான் கேட்டேன். நான் சொன்னாங்க, வேண்டாம், அதைக்கு விட்டோ பையனவும் யார் விட்டு நோன்பை பற்றி கொள்ளுங்கள், அதற்கு இணையான ஒரு அமல் கிடையாது. அதற்கு இணையான ஒரு அமல் கிடையாது. என்ன உலகத்தில் எந்த அமலுக்கு முகத்துதி இருக்கிறது? கொள்கைக்கு முகத்துதிக்கு வாய்ப்பு இருக்கு. கொள்கை முகத்துதிக்கு அர்த்தம் அல்ல, வாய்ப்பு இருக்குது. ஜக்காத்துக்கு முகத்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது, ஹஜ்ஜுக்கு முகத்துதிக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நோன்பை பொறுத்தவரை முகத்துதிக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு ஆள் ரூபை கூட்டிட்டு எழுதி சாப்பிட்டு வெளியில வந்து பாட்டமா தெரியாது. வெளியில் உள்ளவங்க ஒரு நோம்பு நடத்திருப்பாங்க, அல்லாத நோம்பாளியாது. அப்ப நோன்பு என்பது அல்லாவுக்கும் அவருக்கு மாத்திரம் தெரிந்த ரகசியம். நோன்பு என்பது எனக்கு சொந்தம், வான அதிர்வி, நானே அதற்கு கூலி கொடுக்கிறேன் சொன்னார். அல்ல, நானே கூலி கொடுக்கிறேன் என்று மாத்திரமல்ல, முத்தொகைகள் கசோகனுடைய குடும்பங்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொல்கிறானாம், நானே கூலியாக இருக்கிறேன், நானே கூலி. அடியானே, உன்னுடைய நோன்புக்கு கூலி நான் கொடுப்பதல்ல, நானே கூலிப்பான். அல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு அரசர் சொன்னாராம், எல்லா பொருள்களையும் வச்சுட்டு அரசர் பெரிய கூட்டத்தை, முக்கியஸ்தர்கள் கூட்டத்தை கூட்டிட்டு சொன்னாதான், இருக்கக்கூடிய எந்த பொருளையும் யார் கை வைத்தாலும் அந்த பொருள் அவர்களுக்கு சொந்தம்னா அதிக பொருள்கள், இவ்வளவு விலை உயர்ந்த பொருள்களா, அங்க வாயிலார், அங்க இங்க வாயிலார், அவருக்கு பிரியமான பொருளை செய்கிறார், இங்க அங்க இருக்க வாயிலார். பக்கத்துல ஒரு ஆள் மன்னருக்கு இசை இருக்கிற அறிவிப்பு உனக்குன்னு சொல்லுதான், இந்த அறிவிப்பு சொன்ன வீட்டுக்கே இருக்கிறேன், என்ன சீக்கிரம் பிடிக்க வேண்டிய பொருளை பிடினா அந்த அவர்களே உண்மைதான் கேட்டாங்க. உண்மைதான் வேற ஒன்றும் செய்யலாம், மன்னர் மேல வேலை இருக்கிறார், மன்னர் மேல வேலை இருக்கிறார். இன்னும் இருக்கிற பொருள் என்ன இருக்கு, வப்பே கிடைக்கிறாங்க. நோன்புக்கு கூலி வப்பு அவ்வளவே கூலியாக கிடைக்கும் நாங்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. அப்படிப்பட்ட வாக்கியம் உள்ள பண்ணலாம். தராவீக அதாவது தொழுகையில இவ்வளவு சுஜூது வேற எந்த தொழுகையும் கிடையாது. இவ்வளவு சுஜூதுள்ள தொழுகை, சுஜூது என்பது ரப்பினுடைய நெருக்கத்தை தேடி தருவது. அல்லாஹ் சொல்லுவான், சுஜூது அதிகம் செய்கின்ற ரப்பினுடைய நெருக்கத்தை தருவது. அதிகமான சுஜூது செய்வதற்குண்டான வழிகளுடைய ஒரு நிவாரணம் என்பது தராவீக. அதெல்லாம் நாம் கிட்டத்தட்ட 40 சுஜூதுகள் செய்கிறோம். ஒரு ரெக்கார்டுக்கு 2 சுஜூது செய்யறோம், 20 ரெக்கார்டு கொடுக்குறோம். எல்லாத்தையும் சொல்லுவாங்க இல்லையா, முஸ்லிம் தெரிவிக்கிற ஒரு அடிப்பு இருக்கு. கடுமையான குளிர் நேரத்தில் சூழ்நிலை பார்க்கணுங்கிற தேட்டத்தில் ஒரு சகாபி வீட்டை படுத்தாங்க, தூக்க வரல. சூழ்நிலாவுடைய திருமுகம் உங்களுக்கு ஞாபகம் சூழ்நிலை பார்க்கணும் வந்தான். வாசல் வந்தா அது தட்டி ஏற்படுறது கண்ணியம் இல்லை, வாசல் உட்காந்துட்டாங்க. எல்லாத்தையும் பார்க்கறாங்க. சகஜத்தில் எழுதிக்கும் போது என்ன வாசல் உட்காந்துட்டாங்க. என்னன்னு கேட்டாங்க, உங்க முகத்தை பார்க்கும்போது தூக்கம் வரல உட்காந்து. சந்தாசெல்லாம் அவங்களுடைய சுத்தத்தின் விளைவாக வந்ததுதான் விளங்கிட்டு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது ஏதாவது தேவை இருந்தால் புத்திசாலிகள் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதை போல அவங்க சொன்னாங்க. நாயகமே அசலுக்கு முறாமப்பட்ட சென்னா சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கிற நாயகமே வேற ஒன்றும் அல்ல. நீங்களான சொற்கள் என்ன சொர்க்கத்தில் அவங்களோட இருக்கிறேன் எல்லாம் திரும்ப சொன்னாங்க. அதை அணிந்து அதைக்க இக்கத்திரத்திற்கு அதிகமான சுஜூதை கொண்டு எனக்கு இந்த விஷயத்தை நீ உதவியாயிருங்க பெருமக்கள் விளக்கம் சொல்வார்கள். ஏன்னா கசரத்து சுஜூத் என்பது அதைதான் இருக்கிறது. ஆகவே தராவியை கொண்டு இந்த விஷயத்தை உதவி செய்ய அப்படி ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தையும் சொல்லுங்க. அவ்வளவு பாக்கியமான
புனிதமான ரமலானுடைய மாதம், நோன்பு பகலிலே இரவிலே தராபீஹ் சஹர்கா எழுந்திருக்கிறோம். இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலல் முத்தஸஃபிரீன். அல்லாஹ்வும் அவருடைய பரிசுத்தமான மலக்குமார்களும் சஹர் செய்வதற்காக யார் எழுந்திருக்கிறார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் தஆலா அவருடைய மலக்குமார்களும் அவர்களின் மீது ரஹ்மத்தை சொல்கிறார்கள். அந்த நேரத்தில் எழுந்திருக்கிறதை பெரிய பாருங்கள். இன்னபி சுஹூரி பரக்கா, மக்களே சஹர் செய்யுங்கள், அதிலே பரக்கத் இருக்கிறது என்று சொன்னார். சஹர் நேரம் சாதாரண நேரம் அல்லங்க, அந்த நேரம் பாக்கியமான நேரம். நேரங்களில் ஆக சிறந்த நேரம் அந்த நேரம். வாஜ யோக நேரம் என்று சகோதர மதத்தவர்கள் சொல்வார். அல்லாஹ் அந்த நேரத்தில் தான் நம்முடைய உயிரின் மேலான கண்மணி துன்யாவிலே எண்ணிக்கை செய்த அந்த நேரத்தில் முதலாக அவர்களுக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டது. அந்த நேரத்தில் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வார், فلا أقسم بالكنس الجوار الكنس والليل إذا عسعس والصبح إذا تنفس إنه لقول رسول كريم. இவர்களை இஸ்லாம் சொன்ன முதல்ல வஹீ கொண்டு வந்த நுபுவத்துடைய தொடக்கம் என்பது சஹருங்கிறது தஹஜ்ஜுடைய பாக்கியமான நேரம். சஹர் நேரத்தில் எப்படி சஹர் செய்யணும்? எழுதுகிற காரணத்தினால் அந்த நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழாத நிலையிலே உள்ளவர்கள் கூட இருக்கா. தஹஜ்ஜுதால் ஒழுங்கான அந்த வாய்ப்பு குடும்பியாளிகள் அதுதான் கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம தஹஜ்ஜுத் பறந்து நினைச்சு சொல்லணும். இருக்கலாம் தஹஜ்ஜுத் நமக்கெல்லாம் குடும்பியாளிகள் என்னோட சின்னத்தாக சொல்லுவா அப்படின்னா நினைக்கக்கூடாது. அது பறந்து நினைச்சு சொல்லாது. மக்களே, அப்படி பாக்கியமான தஹஜ்ஜுடைய நேரம், தராவீஹுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். ரமதானை கொண்டு குர்ஆனுக்கு சிறப்பா, குர்ஆனை கொண்டு ரமதானுக்கு சிறப்பான்னா ஓட்டி முடிவு சொல்ல முடியாது. அப்படி போட்டு சுத்தாட்டு வந்து கேட்டாங்க, நாம் ஹசன் இமாம் முஸ்லீம் 2 பேரும், நீங்க சொல்றாங்களா நாங்க சொல்றாங்க 2 பேரும் கேட்டாங்க. இந்த பிள்ளைங்க நீங்க சொல்றாங்க வித்தியாசமான கேள்வியாது. நாங்க சொல்ல நீங்களே சொல்லணும், நாங்க தான் சொல்ல. எப்படி கேட்டாங்க? என்னுடைய தாயா இருக்கிறாங்க, பெண்களுக்கு விசாரி அப்படின்னு சொன்னா சொர்க்கத்திலிருந்த எல்லோருக்கும் தலைமைத்தனத்துக்கு ஸ்தானத்திருக்கிறவர்கள் பாசிமுக்கு விசாரி அப்படின்னு என்ன சொன்னாங்க? எங்களுடைய தாயார் சொர்க்கத்தினுடைய தலை. உங்க தாயார் கட்டப்பட்ட எங்க தகப்பனார் இருக்கிறாங்களே, எங்க தகப்பனார் இருக்கிறாங்களே, அவங்களுடைய அந்தஸ்து என்ன? பாத்திமா அலிவுல்லாவுடைய அந்தஸ்து எடுத்து சொன்னாங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு எங்களுடைய பாட்டனார் இருக்கிறாங்களே, சிக்கில் முழுத்தறி, அவங்கதான் எல்லா அபிமானத்துக்கும் தலைவர். அவங்க பெருமைக்குரியவர்கள் தன்னை சொன்னதற்கான காரணமே சொல்லாதவருடைய காரணம். அதனால ரமதான் என்பது குர்ஆனுடைய மாதம். குர்ஆனுடைய மாதம். ரமதான்ல பார்த்தா யாரும் குர்ஆனுக்கு வருகிறாங்க. பள்ளியாசல்ல குர்ஆன் நிறைய இருக்கு. ரமதான் என்பது தராவீஹ் மாதம், நோன்பினுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம், அது சஹருடைய மாதம், இஃப்தாருடைய மாதம். நோன்புகளுக்கு நேரத்திலே இஃப்தாரி பரஹத்தான், பரஹத்துன் இன்த பிதரிஹி வ பரஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி. ஒரு நோன்பாளிக்கு 2 மகிழ்ச்சிகள் தான் வைத்திருக்கிறான். ஒன்று நோன்பு திறக்கும் நேரத்தில் அது என்ன மகிழ்ச்சி? தஅவத்துல்லா துரது, மறுக்கப்படாத ஒரு துஆ அந்த நேரத்தில் இருக்கிறது. அந்த நேரத்தில் துஆ செய்தால் அல்லாஹ் கபூல் செய்யாமல் ஒரு பாக்கியம். உங்கள் மகிழ்ச்சியை பார்க்கமான அல்லாஹ்வை சந்தித்து கொடுத்தார். அல்லாஹ்வை சந்திக்கும் இல்லை சொர்க்கத்தில் போனாலும் கூட ரப்பினுடைய சந்திப்பு ஆக்குவதற்கு கிடைக்கும். ஜும்மாவுடைய நாளில், ஜும்மாவுடைய நாளில் ரப்பினுடைய நிக்கா கிடைக்கும். ஹதீஸ்ல வருது, அந்த ரப்பினுடைய நிக்காவிலே அல்லாஹ் தஆலா தன்னுடைய அடியார்களை சேர்த்து வைத்து, நமக்கெல்லாம் அந்த நசீபை தர வேண்டும், அடியார்களை சேர்த்து வைத்து அல்லாஹ் தஆலா அடியார்களுடைய முன்னிலையிலே குர்ஆனை காண்பிப்பார்கள். الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. سورة الرحمن الله ஓதுவான்.
கொடுத்து வைக்கிறது ஒரு குர்ஆனுடைய மாதம், ரப்பினுடைய நிசாவை தேடி தரக்கூடிய வாழ்க்கையை உள்ள மாதம் ரமலானுடைய மாதம். லைலத்துல் கத்ருடைய மாதம் ரமலானுடைய மாதம். ஒரு லைலத்துல் கத்ர் ஒரு ஆளை கிடைச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 808 வருஷங்கள் உலகத்தில் வாழ்றாங்க. கைரும் மின் அல்ஃபி ஷஹர். குர்ஆன் சொல்லுதியாங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா ஒரு வார்த்தைக்கு 30 நன்மை. وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. அதுக்கு நான் அதான் சொல்கிறாங்க, ஒரு லைலத்துல் கத்ர் என்பது خير من ألف شهر, 1000 மாதங்களை தருகிறது. தப்சீல் அது பலவிதமான விளக்கங்களுக்கு 1000 மாதம்னா என்ன கணக்கு? 1000 மாதங்களை விட சொன்னார். விட என்ன அர்த்தம், அதை விட கூடுதல் என்ன அர்த்தம் என்று விளக்கமெல்லாம் இருக்கிறது. வெளிப்படையானோ நேரடியான ஒரு அர்த்தத்தை வைத்தாலும் கூட கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு மேல. மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், ஸல்லல்லாஹு கவலைப்பட்டு அழுதாங்க, ரப்பே உன்னுடைய உம்மத்தாருடைய வழியில் ரொம்ப குறைவாக இருக்கிறது ரப்பே, 1000 வருடங்கள் வாழ்ந்த உன்னுடைய அடியாரை தியானத்தில் வரும்போது என்னுடைய அடியாரை என்னுடைய உம்மத்து முஹம்மதியா ரொம்ப குறைஞ்சாங்களோடு வருவார்களே என்று ஸல்லல்லாஹு கவலைப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கவலையின் விளைவாக லைலத்துல் கத்ர் கிடைச்சுன்னு சொன்னா கிட்டத்தட்ட 820 வருஷங்களுக்கு வந்து தியானத்தினுடைய நாள் அல்லாஹ் அமலுடைய பட்டியலை தருவாங்க. அதில் பார்த்தா 8வது வருஷம் 9வது வருஷம் வாழ்ந்த மாதிரி பட்டி மாறி இருக்கு. வந்து நான் 63 வருஷம் தான் வாழ்ந்தேன் என்றால் லைலத்துல் கத்ர் கேட்டது. 2 காரணம். லைலத்துல் கத்ர் கேட்கப்பட்டிருக்குமா, 2வது அவருக்கு பின்னால மக்கள் அவருக்கான துஆ செய்வாங்க இல்லையா, அதுவும் அவர் வாழ்ந்ததை துஆ செய்யக்கூடிய மக்கள் இருந்தாங்கன்னா அந்த மக்கள் துஆ செய்ய 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 உலகத்தில் வாழ்ந்ததை போல நாட்கள் கடக்கிறது. நமக்கும் அப்படிப்பட்ட சாலியான மக்கள் துணையான பெருமக்களே. அதனால அப்படி வாழ்க்கையிலே லைலத்துல் மாதம். நான் எதை இருக்கா சொல்றேன்னா, அடுத்து ரமதான் காலம்னு ஆசைப்படணும். யாரெல்லாம் இதற்கு நிறைந்த ஹயாத்து காலத்திலே இந்த ரமதானை கழித்துவிட்டு ரமதானை என்னுடைய வாழ்க்கையின் கடைசி ரமதானாக ரப்பை ஆக்கியுள்ளார். எங்களுக்கு வாழ்க்கையில் ஏராளமான ரமதானை நாங்கள் சந்தித்து அதையெல்லாம் நோன்பை கொண்டு, தராவியை கொண்டு, இபாதத்தை கொண்டு, குர்ஆனை கொண்டு, ஜக்காத்துகளை கொண்டு, சதகாத்துகளை கொண்டு, லைலத்துல் கத்ரை கொண்டு, இஹ்திகாஃபை கொண்டு, நல்ல அமல்களை கொண்டு இந்த ரமதானை நான் கழிக்கிறேன். ஆனால் ஆசை எல்லா காலத்திலும் செய்ய வேண்டும். நானும் ரமதான் கூட பார்க்கிறேன். இஹ்திகாஃப் மாதம், கூலி கொடுக்கப்படக்கூடிய மாதம், உன்னதங்கள் நிறைந்த. அதனால அவ்வளவு பாக்கியமான ஒரு ரமதான் ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பெறுவது என்பது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்து. ஆனால் ஒரு ரமதான் ஒரு மனிதன் பிறகுதான் அமல் செய்வது என்பது வேறு. அதைத்தான் நான் சொன்னேன், அல்லாஹ் கபூல் செய்வது என்பது ரெண்டு ஒண்ணு. ஒரு ஆள் நிறைய அமல் செய்வாரு, அது மாத்திரம் பாக்கியம் அல்ல, அது பெரிய பாக்கியம் தான். அது மாத்திர பாக்கியமா என்றால் ஆயிரக்கணக்கான வருடங்கள் சுஜூது செய்தான். இப்லீஸ் இல்லை, அவன் மாநிலங்களுக்கு சுஜூது செய்யாத இடமில்லை. ஆனால் அல்லாஹ்வுடைய கபூலை இல்லாத காரணத்தினால நஷ்டப்படுகிறது. அமலினால் மாத்திர வெற்றி பெறணும், வெற்றி பெற்றிருக்கிறேன். அமல் என்பது எப்படி முக்கியமா அனைவரும் அல்லாஹ்வுடைய கபூலியை ரப்பினுடைய கபூலியை பெறுகிறது என்று சொன்னால் யாரும் மிகப்பெரிய அந்தத்தை ஆக்கிறார். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியில் உள்ள தொடர்பு நீண்ட கால தொடர்பு, அதாவது நீண்ட இடைவெளி உண்டு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த சஹாபி, அடுத்த தாபியீன்கள், தாபியீன்கள், அதுக்கு அடுத்து அப்படி கிட்டத்தட்ட ஒரு 6-7 இடைவெளிக்கு பின்னால்தான் இமாம் புகாரி வருகிறார்கள். ஆனால் உலகத்தில் இன்று அவர்கள் பெயர் வந்திருக்கிறார்கள். அமீருல் முஃமினீன் ஹதீஸ் கலையில் அவர்கள்தான் அமீருல் முஃமினீன், அவங்கதான் ஜனாதிபதி, அவங்கதான் அரசர். இருந்தாங்க, அவங்க பேரெல்லாம் வெளியில வரலையே என்றால் பெருமக்கள் சொல்வார்கள் ரப்பினுடைய கபூலியத்தை கிடைக்கிறது. ரப்பினுடைய கபூலியத்தை கிடைச்சிருக்கு வைங்க. இந்த விஷயம் தெரியாது, சாதாரண விஷயம் அந்த சொல்லலாம். உலகத்தில் கண்ணியமான ஆபத்தில் செல்ல வேண்டியது. அதே மாதிரி பெருமக்கள் சொல்கிறார்கள் ரப்பினுடைய கபூலியத்தை ஒரு தடவை கிடைச்சிச்சுன்னா அல்லாஹ் மீண்டும் கபூல் செய்யாம மறுக்கவே மாட்டாங்க. ஒரு அமல் அல்லாஹ் கபூல் செய்யலாம் சொல்லலாம், அந்த அறிவாளர்களிலிருந்து நீங்கள் எந்த அமலை சொல்லலாம் மறுக்கவே மாட்டாங்க. நம்முடைய ரப்பு சம்மதம்,
எந்த தேவையில்லை, எந்த தேவை அவன் கபூல் செய்யணும்னா நாம கொடுத்து மட்டும் நம்முடைய அமர்வு கபூல் செய்யணுமானா அல்லாவுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்களுக்கு தேவையில்லை. கபூல் செய்யணுமானா அதுக்கு நாம கொடுத்து, அதுதான் அந்த ஆசை. அவருடைய காவியம் என்பது மக்கூலியம் என்பது பெருமக்களை மிகப்பெரிய அந்தத்தை பெற்றவர்கள், குத்துபல் தப்பாவாக உயர்ந்தவர்கள், அவருடைய வாழ்வுடைய ரகசியங்களை படிப்பவர்கள் அப்படி எல்லாம் போனவர்களா இருக்கிறாங்க. ஆனால் பெருமையின் காரணத்தினால், மக்பூலை இல்லாத காரணத்தினால் கஷ்டப்பட்டு வீழ்ந்தவர்கள் ஒரு பெரிய வரியை சொல்லும். வல்லாம் وَاتْلُ عَلَيْهِمْ نَبَأَ الَّذِي آتَيْنَاهُ آيَاتِنَا فَانسَلَخَ مِنْهَا فَأَتْبَعَهُ الشَّيْطَانُ فَكَانَ مِنَ الْغَاوِينَ. அல்லாஹ் சொல்றான், வல்லாம் பெரிய வரி, இஸ்முல்லாஹை அறிந்தவர், வாழ்வதற்கு ரகசியங்களை படிப்பவர், லவ்வுல் மஹ்பூஸை பார்த்து படிக்க தெரிந்தவர், இப்படி நிறைய வருகிறார். நான் மனோவிச்சைக்கு அடிமைப்பட்டு போனேன். அமல் செய்தோம் பெறுவோம், அமல் செய்தோம் நிறைவு, அமலில் மாத்திரம் நிறைவு துன்யாவில் நிறைவு மாத்திரமா சம்பாதிச்சாச்சு போன சுற்றி ஒன்று சம்பாதிக்கிற மாதிரி இல்லை. யாராவது சொல்றாங்களா? உலகம் கோடீஸ்வரர் நாளா லட்சாந்தி கோடீஸ்வரர் நான் நினைக்கிறாங்க தவிர நிறைய சம்பாதிச்சாச்சு இங்க வந்து சம்பாதிக்கிற யாரும் சொல்றாங்க. துன்யாவில் நிறைவாகிறதில்லை, துன்யாவில் நாம் நிறைவாகுவதில்லை. பாவங்களில் கூட மனிதன் நிறைவடைவதில்லை. நிறைய பாவம் இருந்து இன்னொரு பாவம் செய்து நிறைவடைகிறாங்க. தெரியாம இன்னொரு பாவம் செய்வது, மற்றவர்கள் தெரியாம இன்னொரு பாவம் செய்வது, பாவத்தில் நிறைவடைவதில்லை, துன்யாவில் நிறைவடைவதில்லை. அமல்ல மாத்திரம் நிறைவு. இதுக்கு 8 குரான் வரைக்கும் அவ்வளவுதான் முதல்வருக்கு பார்க்கணும் பார்க்க அமல்ல நிறைவடை. ஆசை கவலை 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 ஒரே கவலை இருக்கு. கவலை கேட்டுட்டு அதை சொல்லத்தான் நாம கேட்டுட்டு 6 மாத காலம் எனக்கு எந்த தேவை இல்லை. ஒன்றை விட்டா எங்களுக்கு வேற கதி இல்லை, ஒன்றை விட்டா நீ கபூல் செய்யாம மறுத்தா எங்களுக்கு வேற வழி இல்லை. ஆனா உனக்கு நாங்கள் தேவையில்லை, என்னுடைய அமல்களும் தேவை. நாங்கள் சுகானம் தான் இதுதான் அந்தஸ்து உயரணுமா, நாங்க வணங்கிதான் உங்களுடைய அந்தஸ்து உயரணுமா? அப்படி அல்ல அப்படின்னு மனசளவு மிக மிக உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் கூட ரப்பினுடைய கபூலை எதிர்பார காரணத்தினால் நஷ்டப்பட்டார்கள். சொல்லாமை பற்றி எல்லாம் குர்ஆனில் சொன்னால் கமதலுஹு கமதலில் கல், வல்லாஹு உதாரணம் நாய்க்கு உதாரணம். யார் சொல்லாம் இஸ்முல்லாஹை பெற்றவர், வாழ்வதற்கு நடத்திகளை பார்க்க தெரிந்தவர், கை ஏற்றினால் உடனே கபூலாகக்கூடிய அளவு கருத்தை பெற்றவராக அவ்வளவு உயர்ந்த நிலையிலே போனார். கபூலியத்து இல்லாத பெருமை மனோவிக்கு அடிமைப்பட்ட காரணத்தினாலே நாமே பெரிய ரேஞ்சில் போயிட்டு இருக்கிறோம். மனவரை நினைக்கிறார், எவ்வளவு போனால் கவலைப்படும். அதைத்தான் கவலைப்பட்டார்கள் பெருமக்கள். அதைத்தான் எனக்கு உணர்ந்து வந்தால் சொன்னார்கள், என்னுடைய ஒரு கால் சொர்க்கத்திற்குள்ளே வைக்கப்பட்டு இன்னொரு கால் வெளியில் எடுத்துருந்தா இன்னும் எனக்கு பயம் தீரலை. யாருக்கு அவர்கள் வந்தா, யாருக்கு அவர்கள் வந்தா? ஒரு கால் சொர்க்கத்திற்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னொரு கால் வெளியில் நிற்கிறது. என்னுடைய முடிவு என்ன என்னால் சொல்ல தெரியவில்லை. நான் 10 கூடுதலா சொல்லிட்டு அன்னைக்கு நம்ம வர்றது அது 10 பேருக்கு சொல்லிட்டு நம்ம மனசளவுலேயே என்ன தெரியாது. நான் தான் தொடர்பு கட்சி இல்லைன்னா ஏதாவது கனவு வரும். கனவு வந்த உடனே நம்ம நினைச்சுக்கிறது போயிட்டு தெரியும் இதான் நம்ம நினை கவலை. குழுவும் வச்சிடக்கும் உங்களுடைய பண்புகள் நடுங்கி கொண்டிருக்கிறது. ஒரு அமல் செய்தால் ஒரு அபலத்தை கௌரியத்தை பெற்றதா உங்களை இணைந்து உள்ளம் நடுங்கி கொண்டிருக்கிறது சொல்வானே அந்த உள்ளமே ரமதானுக்கு பிறகு 2 காரியங்கள் நம்ம முதல் தேவை. முதல்ல மிக உயர்ந்த நிலையில் இருந்த அதே போல சாயவா
ரசூலுடைய நெருக்கத்தை பெற்றவர், பள்ளிப்புறா என்று பெயர் பெற்றவர். பள்ளிப்புறான்னு சொல்லுவாங்க. பள்ளிவாசலே ஒரு புறாவிலிருந்து சுத்திட்டு அந்த இடத்துக்கு வர முடியாது. எப்ப பார்த்தாலும் சாரமா தலையில இருப்பார். பள்ளிப்புறா என்று பெயர் பெற்றவர். குட்டு வந்துச்சு, பணம் கொஞ்சம் கூடுச்சு, அதனால வெளியில போனார். இன்னும் கொஞ்சம் கூடுச்சு, அவுட்டர்ல கூடுவாங்க. இன்னும் கொஞ்சம் கூடுச்சு, ஜும்மாவுக்கு கூட அவரால் வர முடியாது. பக்து மாத்திரம் அல்ல, ஜும்மாவுக்கு வர முடியாது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கூடுச்சு, ரொம்ப பிஸி ஞானம் ஆயிட்டார். பிஸிங்க அதிகம் ரொம்ப பிஸி. பிரசாத் கேட்டுக்காங்க மறுத்து இவ்வளவு பணம் கொடுக்கணுமா? ஏன்னா அவர் கணக்கு பார்த்தார். ஏழ்மை ஏழ்மை ஏழ்மை, அவ்வளவு ஏழ்மை இருந்தவர் சொன்னாங்க. சொல்லலாம், நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், ரொம்ப அருமையில் இருக்கிறேன், எனக்கு அது வார்த்தைங்க சொன்னார்கள். தாழவா, இந்த உகலை கண்டமாக்கி என்னுடன் வா என்று சொன்னால் இந்த உகல் வரும். அந்த ஆற்றலுடன் நான் சொல்கிறேன், கொஞ்சம் சபம் செய்ய உங்களுக்கு நல்லதுதான். உகல் மலை நான் கோயில்கிறேன், போன நிறைய பேர் இருக்கிறேன். உகல் மலை 10-15 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இந்த உகல் மலை கண்டமாக்கி என்னுடன் நடந்து வாழ்ந்தது வரும். அந்த ஆற்றலுடன் நான் சொல்கிறேன், தாழவா, நீங்க சபம் செய்யுங்கள், அது உங்களுக்கு நல்லதுதான். எல்லாராலும் எல்லாத்தையும் தாங்கிட முடியாது. சில பேர் வசதியை தாங்கிட முடியாது, சில பேர் பதவியை தாங்கிட முடியாது. ஆயிரங்கள்ல பிறந்தவங்களுக்கு எத்தனை அவருக்கு வர முடியாது. எச்சத்தில் பிறந்தவருக்கு ஒரு கோயில்னா அவரே முடிஞ்சிருக்காரு. சும்மா கதை சொல்லுவாங்க இல்லையா? ஒரு ஆளுக்கு திடீர்னு ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்சிட்டாங்க. அவர் அந்த நேரத்தை ஆசிரியத்தில் இருக்கிற இந்த செய்தி சொன்னா மனுஷன் அதிர்ச்சி அப்படின்னு போயிடக்கூடாதுன்னு பயந்துட்டு அவருக்கு நிறுவ சொல்லணும்னு வகையில 10 கோடி ரூபாய் கிடைச்சிருக்காங்க. டாக்டர் சொன்னாலும் நான் சொல்லிக்கிறேன், பக்குவமா சொல்லணும், அதை நான் சொல்லிக்கிறேன் டாக்டர். சரி, டாக்டர் பக்குவமா சொல்லுவாருன்னு அவர் சொல்லிட்டாங்க. டாக்டர் சொன்னார், அந்த மெதுவாக பேசிட்டே இருந்துச்சு, இங்க ஒரு திடீர் ஒரு 10 கோடி ரூபாய் கிடைச்சுன்னு சொல்லி என்ன செய்யுங்கன்னு கேட்டாங்க. உங்களுக்கு பாரியில் இருந்தது டாக்டர் மூதா போயிட்டாங்க. உங்களுக்கு பாரியில் இருந்தது இவரு மூதா போயிட்டு தாங்க முடியும். எல்லாராலும் எல்லாத்தையும் தாங்க முடியாது இல்லையா? எல்லாராலும் எல்லாத்தையும் தாங்கிட முடியாது இல்லையா? அதனால நாம அந்த பணத்துல பயம் எல்லாம் கபூல் செய்ய வேண்டிய பயம் பெருமக்கணத்தில் எல்லாம் இருக்கு. சித்தீகனார்கள் யார்? எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் யாராவது ஒரு நபிக்குண்டான தகுதி என்று சொன்னால் அதற்கு மூலமாக சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய நபியை அப்படியானால் அபூபக்கர் சித்தீக் நாயகத்துடைய அந்தஸ்து என்று கேட்டார்கள். என் காலத்திலே ஒரு நபியாக நான் வாழும் காலத்திலே ஒரு ஆள் நபியாக சித்தீக்கினாங்க. அவ்வளவு அந்தஸ்தை பெற்றவர். ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? أين موسى أين عيسى أين يحيى أين نوح நப்சி 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 என் நிலை என்னானதோ என்று சொல்வார்களாமே. அந்த لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله. வாக்கியானத்திலே அல்லாஹ்வுடைய தௌபாத்தை சொல்ல முடியுமா? வார்த்தை அவங்கள பார்த்து என்ன பார்த்து அவங்கள அப்படி நினைச்சாங்க. இலாஹிலத்தில் இருந்ததெல்லாம் அவங்க சொன்னதுதான். இலாஹிலத்துலில் ஃபிர்தௌஸி அஹ்லா வலா துபா அலா நாரில் ஜஹீம் ஃபஹபுலி தௌபதம் வக்ஃபிர் ذنوبي فإنك غافر ذنب العظيم.
மகத்துவமிக்கப்படுகிறதோ என்ற சொர்க்கத்திற்கு நான் தகுதியுள்ளவரும் வந்தேன். நரகத்தை தாங்குவதற்குண்டால் சக்திகளுக்கு இல்லை வந்து கஹபலி தௌபத்தம் நௌபி, என் பாவங்களை மன்னித்து ரப்பே என்னுடைய இந்த எல்லா தௌபாவையும் நீ ஏற்றுக்கொள்ளும். நாம கூடுதலா ஒரு வருஷம் சகஜ தொழிற்சால் வானத்தை பார்க்கிறார், ஏதாவது வழி வருதா? ஒரு வருஷம் சகஜ தொழிற்சாருன்னா போகும்போது பார்க்கிறார், நமக்கு ஏதாவது செய்தி வருதா, ஏதாவது சோதனை வருதா, வானத்திலிருந்து ஏதாவது மலர்ச்சி வருவாங்க. முதல் விஷயம் என்ன தவறு அல்லாஹ் அமலை கபூல் செய்யுங்க. ஏனென்றால் மிகப்பெரிய அந்தத்தை பெற்றவர்கள் வீழ்ந்து விட்டார்கள். அல்லாஹ்விடத்தை ஒப்பந்தம் செய்தார்கள் செல்வேன். அந்த முனாஃபிகீன்களிலே செல்வதற்கு அல்லாஹ் வாங்கி யார் ஆசாராம் பகுதிக்கு அல்லாஹ் தாலா எனக்கு தன்னுடைய பொருளாதாரத்தை வளமா எனக்கு தந்தால் எனக்கந்த கண்ண நான் நிறைய கதவா செய்வேன். சாலிகான மனிதர்களில் நான் இருப்பேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஒப்பந்தம் செய்தார்கள். பலம்மா ஆசாஹும் பகுதி அல்லாஹ் தன்னுடைய பதிலை கொடுத்த பொழுது அல்லாஹ்வுடைய பதிலை கொடுத்த பொழுது அந்தத்தரம் செய்தார்கள். மிகப்பெரிய அந்தத்தை பெற்றவர் நஷ்டப்பட்டு. இதெல்லாம் நமக்கு ஒரு படிப்பு. வாழ்க்கையிலே மிகப்பெரிய அந்தத்தை பெற்றவர்கள் 1000 வருடங்கள் சுஜூது செய்த விபூதிக்கு அருகில் இருந்தது. மிகப்பெரிய அந்தத்தை பெற்ற வல்லாக இருந்தது. அமல் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு என்பது பெரிய பாக்கியம், சந்தேகம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் அது அல்லாஹ்விடத்திலே மக்பூலாக வேண்டுமே என்ற அந்த கவலையும் அந்த தேட்டமும் குறிப்பாக முதல் விஷயம். காரணம் என்னன்னு சொன்னா, மிகப்பெரிய அந்தத்திலே உயர்ந்தவர்கள் வீழ்ந்தவர்கள் பல பேர் குர்ஆன் வரலாறு சொல்றாங்க. மிகப்பெரிய நிலையிலே உயர்ந்தவர்கள் சாதாரணமானவர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் நாம் செய்வதை போல் சில அமல்களை மாத்திரம் செய்தவர்கள் அல்ல. ஒவ்வொரு நாளும் ரப்பினுடைய லௌஹை பார்க்கக்கூடிய அளவுக்கு அந்தத்திலே உயர்ந்தவர்கள், ஸல்லல்லாஹுடைய நெருக்கத்திலே இருந்தவர்கள். சாயபா எப்படிப்பட்ட நிலையில இருந்தார்? வசதியிலே அவ்வளவு உயர்ந்த பிறகு ஸல்லல்லாஹு ஜக்காத் கேட்டாங்க. கணக்கு பார்க்கிறாரு, இவ்வளவு பணம் கொடுக்கணுமா, எவ்வளவு வந்திருக்குது, அது கணக்கு பார்க்கல. இவ்வளவு பணம் கொடுக்கணுமா, கொடுக்கறதுக்கு ஒரு கேட்ட வேண்டும் இல்லையா? எல்லாராலையும் கொடுக்க முடியாது. கொடுக்குன்னு நினைக்கிறேன், என் ரப்பு இருந்தா ரப்புக்காக கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். நாம என்னத்தை உண்டாக்கணும்? ஒரு இடத்துல வரும்போது நிர்வாணமா வந்தோம், இங்க அடுத்தவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், அப்படித்தான் அனுப்பணும். மரியாதைக்காக ஒரு பெரிய உண்டாங்க அனுப்புவாங்க. பெரிய மனுஷனாக சும்மா அனுப்ப முடியாது. அதுக்காக மரியாதைக்காக ஒரு துணியை முடிய அனுப்புறாங்க. தவிர இல்லைன்னா நிர்வாணமா தான் வந்தோம், நிர்வாணமா தான் தியாகத்துல இருக்கும். வயசானாங்க கேட்டாங்க, யாரும் சொல்லுந்தா வெக்கமா இருக்காதா, வெக்கமா இருக்காதா? சொன்னாங்க, ஆயிஷா யாரும் யாரை பற்றி நினைக்கும் விடவல்லாருமே, ஒரு ஆசை உணர்ச்சி என்ன ஆக போவதோ தெரியலையே என்ற கவலையினுடைய உச்சத்தில் இருப்பார்கள். யாரும் யாரை பற்றி சிந்திக்கும் விடவில்லை. யோகனை எஃபர்ட் மருத்துவம் நகீகி ஒன்னிகி வாபிகி சுவாதிபதிகி வணிகி லிக்குள் ஒவ்வொரு மனிதனும் மற்றவனை கண்டு விரண்டு ஓடுவோம். நம்ம அமலை ஒன்றும் பிடிக்கக்கூடாது. தன்னுடைய எல்லாத்தையும் அர்ப்பணம் செய்தாலும் சரி, நரகத்திலிருந்து எனக்கு பாதுகாக்கிறதுக்காக வழியிருப்பான் யோசிப்பான். அப்படிப்பட்ட நாள் அந்த நாள். யாரும் யாரை பற்றியும் சிந்திக்கும் இடமல்ல ஆகிட்டார். அதனால வாழ்க்கையிலே அவ்வளவு உயர்ந்த அந்தத்தை பெற்றவர்களோடு கழித்து போன இந்த வரலாறு நமக்கு ஒரு படிப்பினை. அல்லாஹ்வுடைய அமலை கபூல் செய்யணுமே ஆசைப்படும். அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் தந்தது எனக்கு சுக்குர் செய்யணும், அது சந்தேகமே இல்லை. ஏன்னா எத்தனையோ பேர் நோன்பு வைக்காம கடைசியோடு இருக்கிறாங்க. ரமலான் மாதத்திலே ஒரு நோன்பை ஒருவர் விட்டால், அதற்கான சக்தி பெற்றவர் ஒரு நோன்பை விட்டால், மன் அஃப்தர யௌமன் மின் ரமலான், ரமலானுடைய மாதத்திலே சக்தி உள்ளவர் ஒரு நோன்பை விட்டாலும் சரி, அவர் அதுக்கு பிறகு நோன்பை கதா செய்தாலும் கதா செஞ்சுறாங்க, 1000 கூட கதா செய்தாலும் சரி, ரமலான்ல அந்த நாள்ல வச்ச அந்த சபா ஒருவரும் கிடையாது. 1000 கூட அதுக்கு பிறகு கதா செய்தாலும்
என்ன ஒரு அமல் அதுக்கு நேரம் ஒன்று இருக்கு, அந்த நேரத்துக்கு ஒரு அந்தஸ்து இருக்கு. சதகத்துல் ஃபித்ர உஸ்மான் கான் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருந்தாங்க, கொஞ்சம் மறந்துட்டு பள்ளிக்கு போயிட்டாங்க, பெருமா சொல்றது கோவில் வந்து கொடுத்தாங்களா, கொடுத்ததுக்கு பகரமான ஒரு ஒட்டகத்தை சதகா செய்தாங்க, கொடுத்ததுக்கு பகரமா ஒரு ஒட்டகத்தை சதகா செய்தாங்க. ஒட்டகத்தை என்ன எதை கொடுத்தாலும் சரி சதகத்துல் ஃபித்ருடைய நன்மை கிடைக்காது, அது முடிஞ்சு போச்சு. பெருநா தொழுகைக்கு எப்படி நீங்க கொடுக்க முடியும் போயிட்டீங்களோ இனிமேல் எதை கொடுத்தாலும் பொதுவாக சதகா செய்த நன்மை கிடைக்குமே தவிர சதகத்துல் ஃபித்ருடைய லாபம் கிடைக்காது. அது அந்த நேரம் தாண்டி. அதனால அல்லாஹ் தஆலா ரமலானை ஒரு மனிதனுக்கான அமல் செய்வதற்கான வாய்ப்பையும் பாக்கியத்தையும் ரமலானை அடைந்து நோன்பு வைத்து தராவியை தொழுது தஹஜ்ஜத் தொழுது குர்ஆனை ஓதி ஜக்காத்தை கொடுத்து சர்காத்துகளை கொடுத்து லைலத்துல் கத்ரை பாக்கியமான முறையை அடைந்து நல்ல முறையை கழித்தார் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், இது சக்தியை கொண்டு ஆனதல்ல, என் ரப்பு எனக்கு உதவி செய்தான், அல்லாஹ்வே உனக்கு எல்லா புகழும், யா அல்லாஹ் இதை கபூல் செய்யணும். அதுதான் முதல் விஷயம். ரமலானுக்கு பின்னால் உள்ள முதல் பாடம் அந்த பாடம் 6 மாதம் கேட்க வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். 6 மாதம் கேட்க அல்லாஹ்வுடைய அமல்களை எல்லாம் கபூல் செய்கிறார். பெருமக்களே, அல்லாஹ் ஒரு தடவை கபூல் செய்கிறான் நான் சூரியாக்கி சொல்வார்கள், பிறகு அல்லாஹ் எப்பொழுதுமே மறுக்க மாட்டான். அது எவ்வளவு பாக்கியம். ஒரு தடவை அல்லாஹ்வுக்கு கபூலியத்து கிடைச்சிருச்சுன்னா உலகத்தில் அப்படி இல்லையே. ஒரு ஆள் ரொம்ப பிரியமா இருக்கிற திரும்பி பார்த்தா என்ன அவர் என்னாச்சு இடையில ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு சொல்லணும், அவருக்கு சம்பந்தம் இல்லாத நம்ம பேசிட்டு இருந்தா நம்மளும் விட்டாரு பார்த்தோம். இப்படி அவருக்கு பிடிக்காது நம்ம சொன்னோம், அதனால விட்டாங்க. விஞ்ஞான ஒரு ஆண்டை பிரியம் கிடைத்ததற்கு பின்னால் பிரியம் இல்லாமல் போகும். அப்படியே ஒரு தடவை பிரியம் ஏற்பட்டு அது கபூலியத்து கிடைத்து விட்டார், கபூலியத்து கிடைத்து விட்டார். அதற்கு பிறகு மறுக்கப்படவே இருக்கலாம். அப்படியானால் அந்த கபூலிக்கு எவ்வளவு முக்கியமானது. ஒரு தடவை அல்லா ஒரு அமலை ஒரு சுபஹானல்லா கபூல் செய்துட்டா போதுங்க, திருப்பி அல்லாஹ் தஆலா எந்த அமலையும் மறுக்க மாட்டாங்க. அப்ப அதனால அந்த கபூலியத்து கிடைக்கணுமே ரப்பனா தகப்பல். துஆவை முடிக்கிறோம், ரப்பனா தகப்பல் மின்னா, அல்லாஹ்வே கபூல் செய்யணும். ஒரு அமல் செய்ய முடிக்கிறோம், ரப்பனா தகப்பல் மின்னா, கபூல் செய்யணும். அதனால ரமலானுக்கு பின்னால் உள்ள முதல் பாடம் ரப்பிடத்திலே கபூலியத்தை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். ஹஜ்ஜி எப்படி சொல்றாங்க பெருமக்கள், ஹஜ்ஜி முடிச்ச 6 மாதம் ரப்பே நீ கபூல் செய்து துஆ செய்யணும், அடுத்த 6 மாதம் ஹஜ்ஜுடைய நசீபத்தார் அப்படின்னு உயர்ந்த நல்ல அமல்கள் எல்லாம் கேட்க வேண்டிய நடைமுறை இப்படித்தான். இந்த குர்ஆனில் அதை பற்றி நிறைய சொல்லும். பதிலாக அன்புகள் பயந்து நம்ம அமலை கொண்டு பெருமைப்பட மாட்டோம், நம்ம அமலை கொண்டு பெருமைப்பட மாட்டோம். நாம் முடிஞ்சிருக்கு. சில சோதனைகள் வந்த காரணத்தினாலே, சில செய்திகள் வந்த காரணத்தினாலே பெருமை கொண்டு கட்டடித்து விடக்கூடாது. வீழ்ந்தவர்களுடைய வரலாறு நமக்கு பாடம். முதல் விஷயம். 2வது என்னன்னு சொன்னா, ஒரு அமல் கொஞ்சம் இருந்தாலும் சரிங்க, தொடர்ந்து செய்து தெரியாது. கொஞ்சமா செய்தார்கள் ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே மக்பூலியத்தை பெறுகிறது என்று சொன்னால் அதற்குண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா, அந்த அமலுக்கு பின்னால் அவருடைய வாழ்க்கையிலே அமலில் குறைவு ஏற்படாது. அந்த ஹஜ்ஜை பற்றி சொல்கிறார். வைதா கதைக்கும் மனாசிக்கும் பொது குடும்பாக கதைக்கிரிக்கும் ஆபாக்கும் யார் ஹஜ்ஜை நிறைவேற்றினார்களோ அதற்கு பிறகு அல்லாஹ்வை அதிகமாக உதவி செய்வார்கள், அல்லாஹ்வை அதிகம் நிறைவேற்றுவார்கள். ஒரு மனிதனுடைய ஹஜ் அல்லாஹ்வுடைய மக்பூலியத்தை பெற்றதற்குண்டான அடையாளம் என்னன்னு சொன்னா, ஹஜ்ஜுக்கு முன்னால் உள்ள வாழ்க்கை போல் இருக்காது அவருடைய ஹஜ்ஜுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை. அவருடைய வாழ்க்கையில மாற்றம், அப்படி மாற்றம் வந்தால்தான் ஹஜ்ஜு மக்பூல்னு அர்த்தம். அதை பெருமக்கள் சொல்றாங்க. சொன்னா அதே மாதிரி ரமலானுக்கு பின்னாலே அவருடைய வாழ்க்கையிலே, அவருடைய இறையத்திலே, இதை கொடுக்கல் வாங்கிலே, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பரிசுத்த வந்திருக்கிறார். அந்த மாற்றம் வந்தால்தான் ரமலான் கபூல் அர்த்தம். இல்லைன்னா ரமலானிலே காவிரியத்து கிடைத்தது, அமல் செய்யும் வாய்ப்பு கிடைத்தது, கபூலியத்து. அமல் செய்யும் வாய்ப்பு என்பது வேறு, கபூலியத்து என்பது. அதனாலே ஒரு மனிதனுடைய அமல் கபூலாக இருக்கிறது என்பதற்குண்டான அடையாளம் என்னன்னா, ரமலானுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில மாற்றம். சின்ன விஷயங்களா இருந்தாலும் சரி தொடர்ந்து செய்யும். ஒரு தடவை சொன்னாங்க, 2 அமல் இருக்கு, 2 காரியம் செய்யறது ரொம்ப ஈஸி. சொன்னாங்க 2 அமல் இருக்கு, செய்யறது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸியான அமல். ஆனா செய்யறவங்க கூலி அதிகம். செய்யறது ரொம்ப ஈஸியான அமல்,
கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்யறவங்க கம்மி. உனக்கு ஒரு முரணா இருக்குது இல்லையா? செய்யறது ஈஸின்னா செய்யறவங்க ஜாஸ்தியாக இருக்கணும், கூலி அதிகம் தான் செய்யறவங்க ஜாஸ்தியா இருக்கணும். சொன்னாங்க செய்யறது ரொம்ப ஈஸி, கூலி ரொம்ப ஜாஸ்தி, செய்யறவங்க கம்மி. என்ன வித்தியாசமா இருக்குது என்னங்க சொன்னாங்க. தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை வர முடியாது. தூங்குறதுக்கு முன்னால சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் 33 தடவை உடனே வர முடியாது. இது ரெண்டையும் தான். இது ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லியிருக்கிறோம், ஞாபகத்துக்காக சொல்றேன். தொழுகைக்கு பின்னால் ஓதுறதுக்கு தூங்குறதுக்கு முன்னால் ஓதுறதுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது. அதிகத்துல தொழுகைக்கு பின்னால் ஓதும்போது சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லணும், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லணும், அல்லாஹு அக்பர் 33 தடவை சொல்லணும். எத்தனை ஆகுங்க? 9. 100வது எப்படி படிக்கணும்னா ஆனால் ஓதி படிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். அத 100வது சொல்லி கொடுக்கணும். தூங்கும்போது ஒரு சின்ன வித்தியாசம். சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. அது தூக்கம் வந்துருவாரு. அது 34 தடவை. அந்த 100வது ஆண்டுக்காக வேண்டி லா இலாஹ இல்லல்லாஹ் ஓதுறதுன்னு சொல்லி ஹதீஸ்ல சொல்லிருக்காங்க. சொன்னாங்க தொழுகைக்கு பின்னால் இந்த சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுவதும் தூங்குறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் ஓதுவதும் உயர்ந்த கூலி. செய்யறது ஈஸி, செய்யறவங்க கம்மி. நிலையில் அமல் செய்யலாம், அமல் செய்யணும், கபூல் செய்யணும். ரெண்டையும் இப்ப அந்த கேட்டத்தை அந்த துஆவை ஒவ்வொரு விஷயத்தையும் கேட்கணும். எந்த காரியமா இருக்கா கேட்டுட்டு இவன் எந்த அமல் செய்தாரு. ஒரு காரியம் ஒரு ஆள் ஒரு காரியம் சதக்கா செய்யணும், ஒரு தொழு முடிக்கிறோம், ரப்பனா தக்கபல், துஆ ஒரு முடிக்கிறோம், ரப்பனா தக்கபல். அல்லாஹ் பெரிய வாக்கியம். என்னால் அது அவ்வளவு அதுக்கு மேல சொல்ல தெரியல, ஆனால் அது அவ்வளவு பெரிய வாக்கியம். அதுக்கு தவம் இருந்தா அது பெருமை. என் ரப்பு கபூல் செய்யணுமே தவம் இருக்கும். அதுக்காகத்தான் தன்னை கொடுத்தார். பயந்ததெல்லாம் பெருமக்கள் அதைத்தான் பயந்தார். எவ்வளவு உயர்ந்த அந்த பிரபலம் பயந்தார். அல்லாவுடைய கபூலுக்கு இல்லாம ஆயிடுச்சு, கஷ்டப்பட்டுருமே. ஏன்னா அவங்க ஒவ்வொன்றையும் பார்த்தாங்க. எவ்வளவு பெரிய அந்தத்தை சென்றவர்கள் வீழ்ந்தவர்களாக பார்த்தார்கள். அதனால பயந்தார். அதனால ஒரு அமலை நியமமாக செய்யல் என்பது அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடிய பெரிய பாக்கியம். உதாரணத்துக்கு இந்த சின்ன அமல் தொழுகைக்கு பின்னால் 33 தடவை சொல்லிடலாம். ஞாபகம் வச்சுக்கணும், நாமளும் சொல்லணும், நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். தூங்குறதுக்கு முன்னாலே அதே மாதிரிதான் சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்க ஓதாம ஒரு நாள் இருந்தது இல்லை. ஒரு நாள் இந்த சுத்தி யுத்தகலத்தை ஓத மறந்துட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா தூங்குறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் ஓத இந்த சுப்ஹானல்லாஹ் ஓத மறந்துட்டாங்க. தஹஜ்ஜுதுக்கு எழுந்துட்டாங்க, பயந்துட்டாங்க. பயந்து அந்த தஹஜ்ஜுதுல ஓதுறாங்க. எவ்வளவு கவலை இருந்தா ஓதிருப்பாங்க, எவ்வளவு கவலை இருந்தா அந்த கவனம் இருக்கா, கவனம் இருக்கணும், கவலையும் இருக்கணும். அதனால எனக்கு கவலையே செய்யாது. எனக்கு சொல்லி தந்ததிலிருந்து எனக்கு கவலை இல்லை. யுத்தத்தில் எனக்கு ஒரு நாள் எவ்வளவு கவலை இருந்தது. நான் படுத்து விட்டேன், எழுந்து நான் பயந்தேன், ஓதாம படுத்துட்டேனே. தஹஜ்ஜுதுக்கு எழுந்த உடனே அதை பலா செய்யலாம், அது ஓதணும். அவங்களுக்கு இருந்த அந்த கவலையும் கேட்ட செய்யலாம். ஏதோ ரமலான் வந்துச்சு, என்ன அமல் செய்த போட்டு அது ரொம்ப நிறைஞ்சிச்சு, அதோட என்ன முடிஞ்சுன்னா என்ன அர்த்தம் இருக்காது. அது ரப்பினுடைய கபூலியத்தை பெற்று விட்டோம் என்று நமக்கு சான்றிதழ் கிடைத்து விட்டதா. கபூலியத்து வந்திருக்கின்றது, அதுக்கு பிறகு வாழ்க்கையை அமைக்கிறார். அதுதான் கபூலியத்தினுடைய அடையாளம். அதுதான் ரொம்ப நம்மை கபூல் செய்திருக்கிறார் என்பதற்குண்டான அசல் அடையாளம். அதனால ரமலானுக்கு பிறகு உள்ள 2 அமல்களிலே முதலாவது ரப்பு கபூல் செய்ய வேண்டும் என்ற தேட்டம், அந்த ஆசை, அதற்கான முயற்சி, அதை பற்றி உண்டான கவலை, அதை குறித்து ரப்பிடத்தில் கேட்கின்றன. 2வது அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா மீண்டும் அதை அமல் செய்வதற்குண்டான, அதுக்கு அடுத்துள்ள காலங்களில் பேருந்தலாக அமல் செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்பு ஒரு மனிதனுக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் கிடையாது. அது தெரியும். கபூலியத்துக்கு அடையாளத்தை வைத்திருக்கிறார். மனுஷருக்கு நீண்ட காலம் வந்து
ஹயாத்துக்கு விருது அமல் செய்வதற்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கிற பெரிய பாக்கியம். அதிகரம் நம்ம பார்க்கிறவன் 3 சஹாபிகள் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டாங்க. ஒரு ஆள் யுத்தத்தில் கலந்து ஷஹீதாயிட்டாங்க. 2வது ஆள் இன்னொரு யுத்தத்தில் கலந்து அதுக்கு அடுத்து சில மாதங்கள் கழித்து சில வருடங்கள் கழித்து அவங்க ஷஹீதாயிட்டாங்க. 3வது ஆள் ஒரு மாசாலா சராசி படுக்கையில் படித்து கொஞ்ச நாள் கழித்து இறந்துட்டாங்க. இந்த 3 பேரை குறித்து ஒருவர் கனவு காணுகிறார். யார் கடைசி படுக்கையிலே கிடந்து இறந்தாரோ அவர் அந்தந்த உயர்வான முதல் நிலையில் இருக்கிறார். யார் 2வது இருந்தாரோ 2வது இருக்கிறார். யாராவது கூட்டி முதல்ல இறந்துட்டார் அவர் கடைசி இருக்கிறார். அவங்க ஷஹீதானவங்க, அவங்க அந்தஸ்துல பிரிஞ்சு இருக்கிறாங்க. படுக்கையில வந்து இறந்தாரு, இவர் அந்தஸ்துல உயர்ந்து இருக்கிறாங்க. அந்தஸ்து உயர்ந்திருக்காங்கன்னு கேட்டாங்க. சொல்லாதவங்க கேட்டாங்க, அவருடைய நோன்பையும் அவருடைய இபாதத்துகளையும் நெஞ்சை கொண்டு போய் வைப்பது. நோன்பையும் இபாதத்துகளையும் நெஞ்சை கொண்டு போய் வைப்பது அந்த அந்தஸ்தில் அவரை நேர கொண்டிருக்கிறது. உண்மையான பெருமக்களே, அதனாலே அமலுக்கு பின்னாலே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை தொடர்ந்து அமல் செய்வதற்குண்டான வாய்ப்பு கிடைப்பது என்பது அல்லாஹ் தஆலா செய்த ஒரு பேரருள். குறைந்ததாக இருந்தால் குறைஞ்சதா இருந்தால் 2 ரக்காத்து தஹஜ்ஜுத் தொழுகிற கூட்டினா எழுதி சிரமமாயிரும். எழுதிக்கிறதுக்கு 2 ரக்காத்து தொடர்ந்து தொழுகிற இருக்கும். தொழுகைக்கு பின்னால் ஒவ்வொரு நாளும் கரெக்டா ஓடிக்கிறார். குறைஞ்ச அமல் தான், ஆனால் தொடர்ந்து செய்யும். எந்த காரியத்தையும் தொடர்ச்சியாக செய்வதற்கான வாய்ப்பு கிடைப்பது என்பது அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய மகத்தான் பேரருள் பெறும். அதனால அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான ஒரு நிலையை நம்மிடத்தில் இல்லை. சோதனையான ஒரு காலகட்டம். மனிதர்களை அமல் செய்வதிலே திருப்புவதிலிருந்து பலவிதமான சோதனைகள் இருக்கிற ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்துள்ளோம். இந்த காலத்தில் ஒரு மனிதர் ஹிதாயத்தை பெறுவதும் அதிலே நிலைத்திருப்பதும் பெரிய பாக்கியம். மனுஷன் ஹிதாயத்தை பெறுவது ஒரு நிலைத்திருக்கிறது பெரிய பாக்கியம். ஒவ்வொரு நாளும் 17 தடவை கண்டிப்பாக ஓதுவதற்கு கடமையாக்கப்பட்டவர்கள் நாம் ஹிதாயத்தை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம். இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் கேட்க முடியாத ஒவ்வொரு நாளும் அப்படி ஹிதாயத்தை காண்க. சாதாரண பாக்கியம் அல்ல. ஹிதாயத்துக்கு 4 அர்த்தத்தை இமாம் பைதாயி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார். ஹிதாயத்து வந்துச்சுன்னா எல்லாம் வந்துருச்சுங்க. ஹிதாயத்துன்னா ஒரு நேர்வழி என்பது மாத்திரமல்ல அர்த்தம். ஹிதாயத்துக்கு 4 அர்த்தத்தை இமாம் பைதாயி ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறார்கள். முதலாவது அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனானாலும் சரி மிருகமானாலும் சரி எது தன்னுடைய வாழ்க்கையின் நிறைகளை அது தெரிந்திருச்சுன்னா அது ஒரு ஹிதாயத். தனக்குண்டான ரிசுக்கினுடைய வழியை தேடுது, தன்னுடைய வழியில் அது போகுது, எனக்கு ஆபத்தான வழியில் இருந்து ஒதுங்குது. வாழ்வதற்குண்டான வழியை மனிதர்களோ மிருகங்களோ உலகத்தில் வாழக்கூடியதோ அது தெரிஞ்சிருக்குன்னு அது ஒரு ஹிதாயத். அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃப்ல கூட சொல்றான், சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் அலா அல்லதி خلق فسوى والذي قدر فهدى. அந்த அல்லாஹ்வுக்கு தான் அர்த்தம் வாழ்வதற்குண்டான வழிநிலைகளை தெரிந்ததுன்னு அர்த்தம். அப்ப அது ஹிதாயத்துல முதல் விஷயம். அப்ப ரப்பே எங்களுக்கு ஹிதாயத்தான வாழ்க்கையில ரப்பே வாழ்வதற்குண்டான வழிநிலைகளை எங்களுக்கு தந்துட்டாங்க. 2வது சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு சர்வி எது கைது எது அது பிரித்து தெரியும். கைதானது இது சர்றானதுங்கிறது விளங்குறது. ஏன்னா உலகத்தில் பெரிய அறிவாளிகளும் சரி போயிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனா இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அறிவுலக மேடை சொல்வார்கள், உலகத்துல யாரெல்லாம் வழிகட்டாங்களோ அவங்க கூட அறிவாளிகள் தான் சொன்னாங்க. உலகத்துல வழிகட்டம் கூட கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, குடலியா இருப்பாங்க. இமாம் கஸாலி ஆட்சி வழிகட்டுவாங்க, புத்திசாலி வழிகட்டுவாங்க. வழிகட்டம் கூட புத்திசாலி வழிகட்டுவாங்க அர்த்தம் கிடையாது, அது தப்பா போயிடும். கொக்கு பூரா வெள்ளையா இருக்கு, வெள்ளையா இருக்கிற கொக்கு அல்ல. கொக்கு பூரா வெள்ளையா இருக்கும், கருப்பு கொக்கு தெரியலையே. அது கருப்பு காக்கா கூட கருப்பா இருக்கும், கருப்பா இருக்கிறது கூட காக்காயா அப்படி அர்த்தம் இல்லை. உலகத்தில் யார் வழிகட்டார்களோ அவங்க பூரா அறிவாளியா இருக்கிறாங்க. விஷயத்தில் பயன். அதனால ஒரு கைதான வழி எது சத்தான வழி எதுங்கிறது தெரிஞ்சிருக்கு. அது ஹிதாயத்துல 2வது நிலை. எந்த வழிகட்டு போனவனு நான் வழிகட்டு இருக்கிறேன் அவன் நினைக்கிறது, சரியான வழியில் இருக்கிறேன்னு அவன் நினைச்சிருக்கிறான். எந்த வழிகட்டவனாலும் நான் வழிகட்டில் இருக்கிறேன், வழிகட்டில் இருக்கிறவங்க கூட எப்படினாலும் அவனை எவனும் சொல்றது இல்லை. நான் தான் உலகத்தில் ஹிதாயத்தில் இருக்கிறேன், தனி ஒரு ஆளா இருந்தால் அவனுக்கு 50 வருஷம்
அப்படின்னா குழப்பம். யார் உலகத்தில் செய்தா கூட சொல்றது இல்லைங்க, நான் வழிகிட்டு போயிட்டேன். அவங்களும் என்ன சொன்னா சுராத்த முஸ்தகி வேணுமா எப்படின்னா வாங்க, அவங்க அப்படி சொல்லுவோம். சுராத்த முஸ்தகி தான் அவசரம் இருக்கிறாங்க. நம்ம சுராத்த முஸ்தகி அண்ணா கேட்கிறோம். செய்தாள் எம்பினா வந்து அது கிடைக்கலாம். உலகத்துல யாரெல்லாம் வழிகட்டு போனானோ நான் தான் ஹிதாயத்தில் இருக்கிறேன் அவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கலாம். அப்ப அதனால ஒரு மனிதனுக்கு எது சரியான வழி எது சரியான வழி அப்படின்னு விளங்காமல் ஹிதாயத். இது ஹிதாயத்துல 2வது வழி வாங்க. ஒவ்வொன்றுக்கு ஆயத்துக்கு விளக்கம் தருகிறார். ஹிதாயத்துல முதல் வழி, ஹிதாயத்திற்கு 14 அர்த்தங்கள்ல முதல் விஷயம் என்னன்னு சொன்னா வாழ்க்கைக்குண்டான வழிகளை ஒருவர் ஒழுங்கா தெரிந்திருக்கிறது. 2வது எது சரி எது செயல், எது நன்மையானது எது தீமையானது அப்படிங்கறத விளங்கணும். அப்ப அக்கால் ஒரு மனிதனுக்கு தௌஃபீக் செய்யணும். அது ஒரு ஹிதாயத்தில் இன்னொரு வழி. 3வது என்னன்னு சொன்னா அவனுக்குண்டான வழிநிலைகளை அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ் தஆலா மனாமின் வழியாக ருயத்து சாதிகாவின் வழியாக அந்த அறிவித்து கொடுக்கிறார். இல்ஹாமின் மூலமா அறிவித்து கொடுக்கிறார். சில காரியங்கள் அவனுக்கே உதிக்கு இப்படி செய்யறாங்க. இல்ஹாம்ங்கிறது ஒரு ஹிதாயத். தெரியாமல் யாரு யோசனை எங்கேயும் படிக்கல, இவருக்கு ஒரு உதிப்பு வருது. அந்த உதிப்புங்கிறது ஒரு ஹிதாயத். ஒரு நல்ல கனவு வருது. ரமதான்ல ஒரு சின்ன வயசு பையன் தான் ஒரு கனவு வந்துச்சு. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அவருடைய வாழ்க்கைக்கு ஒரு தெளிவு அந்த கனவு. அவருடைய சொந்த வாழ்க்கையை நான் விரித்து சொல்லல சொல்றேன். ஏன்னா கனவுகள் ஒரு மனிதனுக்கு எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். யார் அமல்களில் நேமமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய சோபனங்களில் ஒரு சோபனத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். ஹிதாயத்தை அதற்கு தான் நான் சொல்ல வந்தேன். யார் ஒரு மனிதன் அமல்களிலே நேமமாக இருக்கிறாரோ அவர் ரமதானை சார்ந்தவர் அல்ல, ரப்பை சார்ந்தவர். ரமதான மாத்திரம் அமல் செய்து ஒதுக்குவர் அல்ல, ரப்புக்கா செய்தவர் எப்பவும் செய்து இருக்கிறது. அப்படி இருந்தால் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கிறான். என்ன ஹிதாயத்துன்னா அவருடைய கடைசி நேரத்தில் மறக்குமாறு வரலாம். இன்னல்லதீன காலு ரப்பனா அல்லாஹ் சும்ம இஸ்தகாமு. யார் ஒரு மனிதர் ஈமான் கொண்டு அல்லே இஸ்திகாமத் என்று சொன்னால் அந்த அமல்களை நியமமா கொஞ்ச காலம் செய்தார் விட்டார். திடீர்னு பார்த்தா விட்டி அமல் செய்யறார். அவர் பார்த்தா புத்தகம் காண்கிறது. அப்படி என்ன நியமமா செய்யும் என்றால் அல்லாஹ் அதற்கான சோபனத்தை சொல்கிறான். சோபனத்தை சொல்றான். ஹிதாயத்தில் அது வழி சொல்றான். நீ வாக்கியம் அவருடைய மௌத்தாரை தெரிந்துதான் நடக்கும். அவருக்கு தெரியாம அவருடைய மௌத்தார் அல்லாஹ் சொல்லும். ஹஜ்ஜுக்கு வராத சொன்னார்கள். அடுத்த வருஷம் அவங்களோட இந்த ஹஜ் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அடுத்த வருஷம் அவங்களோட இருந்து ஹஜ் செய்ய மாட்டேன். 100 ஒட்டகங்களை அறுத்து கொடுத்தார்கள். 63 மாதம் தாங்க அறுத்தாங்க. இது அலியல்லா நீ கூட்டாருங்க. தாங்க அவ்வளவு காலமா வாழ்வோங்கிறத உணர்த்தி காண்பித்தாங்க. அல்லாஹ் உணர்த்தி ஒரு மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு மூலிகை பொறுத்தவரையிலே அவனுடைய மௌத்தினுடைய நேரத்தை கூட அல்லாஹ் தஆலா அறிவித்து கொடுத்து அந்த நேரத்தில் எந்த விதமான பயமும் இல்லாமல், எந்த துக்கமும் இல்லாமல், எந்த கவலையும் இல்லாமல், வேறு கவலைகள் இல்லாமல் ரப்பின் பக்கம் உள்ள தவஞ்சுகை ஒரு மனிதனுக்கு கொடுப்பது என்பது பெரிய பாக்கியம். பெரிய பாக்கியம், சாதாரண பாக்கியம். அந்த பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும், அந்த ஹிதாயத் எப்பொழுது கிடைக்கும், யார் அமல்களில் நியமமாக இருக்கிறார்கள். إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة. மலக்குமார்கள் அந்த நேரத்தில் இறங்கி வருவார்கள். அல்லாஹ் தகாபு வலா தஹ்சனு, எந்த கவலையும் படாதீர்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னா, இதோ சொர்க்கத்தை பாருங்கள். அல்லதி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தின் சோபனங்களை பாருங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் பில் ஹயாத்தித் துன்யா, உலக வாழ்க்கையில் உங்களின் நேசர்களாக உங்களின் உதவியாளர்களாக நாங்கள் இருந்தோம். ஆகிரத்தில் உங்களுக்கு நேசர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்றாங்க. நமக்கு தந்தார்கள். யாருக்கு அல்லாஹ் சொன்னால் யார் அமல்களை முக்கியமாக கொஞ்ச காலம் செய்தாங்க, விட்டாங்க. அவங்களுக்கு அல்ல, அமல்களை செய்தாங்க. அமல்களை தொடராத ஒரு நிலை, அப்படிப்பட்ட நிலை. இது ஹிதாயத்தில் 3வது வகை எழுதுறாங்க.
அப்ப அதனால் ஒரு மனிதர் குறிப்பிட்ட காலத்துல மாத்திரம் செய்தார் அப்புறம் விட்டா அது வந்த அப்படி யாரும் நமக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு இது ஏவப்பட்டது அதுக்கு வேண்டலாம் இன்பத்தோடு அப்பதான் செய்தோமா அதுக்கு பிறகு உள்ள காலத்துல இன்னும் கொஞ்சம் இன்பம் இன்னும் ஒரு ஆசை அமல்கள் ரமதான் அந்த மாதிரி இல்ல குறைஞ்சிருக்குதுன்னு சொன்னாலும் ஆசையோடு செய்யணும் இன்பத்தோடு செய்யணும் மகிழ்ச்சியோடு செய்யணும் சந்தோஷத்தோடு செய்யணும் தடைவா செய்யக்கூடாது சோம்பலா செய்யக்கூடாது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது ஏதோ வந்தம் போன அப்படிங்கிறது அல்ல மக்களே யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறதோ யார் தொடராக ஒரு அமலில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்ம சோபனம் சொன்னால் மலக்குமார்கள் இறங்கி வருவார்களா அவனுடைய வாக்கு ஒழுங்கியது மலக்குமார்கள் இந்த நேரத்தில் இறங்கி வருவாங்க அவருடைய மரணம் என்பது அவருக்கு தெரியாமல் நினைக்காது மலக்குமார்கள் இறங்கி வந்து சொல்வார் எந்த சொர்க்கத்தை காட்டு ரப்பினுடைய பேர்கள் அவர்களுக்கு கிடைக்கும் என்று இதான் இது மூணாவது வகை பெருமக்கள் அதிகம் எழுதுகிறார்கள் ஒரு மனிதர் தொடரான அமல்கள் இருக்கிறார் அப்படின்னா குறிப்பிட்ட ரமலான் மாற்றவர்கள் பிறகு பேடுதலா இருக்கிறார் என்றால் அவருக்கு கிடைக்கும் மகத்தான பாக்கியம் இந்த ஹயாத்தை கொடுப்பான் உலக வாழ்க்கைக்கு மலக்குமார் என்பதை ஏற்படுத்துவான் ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் மரணத்தை வைத்தால் ஆபத்து எப்படி மரணமாக வைத்தால் ஆபத்தினுடைய வெற்றி அந்த நேரத்தில் மலக்குமார்களின் உதவி எப்பொழுது என்றால் ஒரு மனிதர் பேடுதலான அமலை இதாயத்தில் மூணாவது வகை நாலாவது வகை என்னன்னு சில மனாங்கள் வரும் உடனே நம்மளை அப்படியே பெருசா நினைச்சிருக்காரு சில காரியங்கள் வந்த உடனே நம்மளை அப்படியே அதுக்கு கொண்டு அழைச்சிருக்கோம் நம்ம ஒரு வாக்கு சொல்லியிருக்கோம் அது உடனே என்ன செய்யும் இந்த சொல் பழிச்சிருவோம் சொல்லுவார் நீங்க சொன்னீங்க இப்படி நடந்துச்சு அப்படியா இவர் நெஞ்சு பயப்படணும் ரொம்ப பயப்படணும் அப்படி ஒரு வாக்கு நமக்கு வருதுன்னு சொன்னா நம்ம அந்த அங்கே பயப்படும் நம்முடைய அமல்கள் இன்னும் எழுதுகிறார் இதாயத்துடைய நாலாவது வரை குர்ஆன் ஷரீஃபின் வழியாக நபிமார்கள் வழியாக சொல்லப்பட்ட எல்லா செய்திகளும் இதாயத்து நாலாவது வழிகள் ஒரு விரிவான அறிஞர் அதனால இதாயத்துக்காக அப்படின்னு அல்லாஹ்வுல கேட்கிறது இருக்குது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் வழிநிலைகளை தெரிந்திருப்பதும் கைதான சர்தான வழி எது என்பதை தெரிவதும் மூணாவது ஒரு மனிதனுக்கு அவருடைய மனாமின் வழியாக இல்ஹாமின் வழியாக நல்ல காரியங்கள் அறிவித்துக் கொடுக்கப்படுவதும் அதை ஒரு நாளாவது குர்ஆனிலே நபிமார்கள் வழியாக சொல்லப்பட்ட செய்திகளை அவருக்கான உள்விளங்கி அதை வாழ்க்கையிலே அமல் செய்வதும் அதை கடைபிடிப்பதும் இதாயத்தின் வகையில் பெருமக்களே அதனாலே இந்த ரமலான் நம்முடைய வாழ்க்கையிலே சிறந்த பாடத்தை தந்து இனிமேல் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும் என்ற ஆசையும் வேண்டும் அதற்கு பிறகு இந்த வாழ்க்கையை பரிசுத்தமும் நமக்கு நமக்கு நடத்தி வேண்டும். அதனால அப்படி இருந்தார்கள் ஒவ்வொரு ஆளுக்கும் அதை நினைச்சு பார்க்க அந்த கவலை தான் நமக்கு எவ்வளவு உயர்வான நிலையில் இருந்தவரையும் சரிப்போம் அந்த கவலை பார்த்தாச்சுன்னா நம்ம செய்யலாமல் நமக்கு பெருசா தெரியாது. அழகா எப்படி இருந்தாரு குரானுடைய வரலாறு நம்ம கேள்விப்பட்டு தானே பள்ளிக்குறான் இருந்தாரு வசதி வந்துச்சு அவசரம் இடம் வாங்கினாரு போனார் அவருக்கு பெருகிச்சு ஆடு மாடுகள் பெருகிச்சு வசதிகள் பெருகிச்சு ஜக்காத்தை கேட்டார் ஜக்காத்தை கேட்ட உடனே கணக்கு நீங்க விட்டாங்க உதவி விஷயத்தை நம்ம எப்படி செலவழிக்கிறோம் ஆசிரியர் விஷயத்தை எப்படி செலவழிக்கிறோம் வீட்டில் ஒரு கல்யாணம் வைங்க செலவு நோட்டு தான் செலவு பற்றி ஒரு பிரச்சனை இல்லாது எல்லாம் எது வேணாலும் அது ஆரம்பிக்கும் இதான் ஆரம்பிக்கும் அது பிரச்சனை அது அங்க வச்சா அது எத்தனை லட்சம் பிரச்சனை உலக விஷயங்கள் மாற்று விஷயங்கள் பள்ளியாசல 9 வழி 9வது வழி கொடுக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க இன்னும் பள்ளியாசல அடிச்சு 2 கூட்டம் சுட்டி சத்துமே பள்ளியாசல ஒன்றிய இந்த காலத்தில் உலக விஷயத்துல நம்ம என்ன விசாலமான நிலை சொந்த விஷயத்துல விசாலமான நிலை மார்க்க விஷயத்துல அவர் இருக்கிறார் ஒண்ணு மகல்லாவா அங்கதான் அவர் இருக்கிறார் மாணாக்கனா இருக்கிறார் காரணமாக இருக்கிறார். எல்லாரும் ஞாபகப்படுத்துகிறேன் சீதக்காரி சொல்லுவாங்க இல்லையா செத்தும் குறை கொடுத்தா சீதக்காரி மறைக்கிறார் சொல்லுவாங்க அவற்றை ஒரு பள்ளியாளர்கள் வசூல் போயிருந்தாங்க நான் ஒருவர் சொல்லுவாங்க எங்களுக்கு பயன்படாது அந்த திரும்ப கடைக்கு அப்படின்னு போது இன்னும் வசூல் வருவதாக தெரிகிறதுனால பயானுக்கு திரும்ப தெரியுது சொல்லுவாங்க சீதக்காரியத்தில் வசூல் போனாங்க அனுபவத்தை கேட்டாங்கன்னா இங்க போனா அங்க ஏற்கனவே என்னன்னு கேட்டா நாங்க ஒரு இடம் வாங்கி வச்சிருக்கோம் பள்ளியாளர்கள் கிட்ட அதனால வசதியில் ஏதாவது நீ உதவி கேட்கலாம் வாழ்க்கையில மனசுக்கு அப்படி நல்ல காரியத்தை உதவி செய்யாது காலமெல்லாம் வச்சுனாலும் பாவப்படுத்திக்கிட்டே இருக்கும்
கோச்சு கேட்டு போனா இவங்க கோயிலுக்கு நேரத்தில் அங்க ஒரு சம்பவம் நடக்கும். என்ன சம்பவம்னா, அந்த காலத்துல இருந்து இந்த லைட் வசதிலாம் இல்லையே, இந்த கல்ல ஒரு சிஸ்டம் செய்வாங்க, தீய பொறுத்துவாங்க, இந்த சிக்கி மிக்கி கல்லுன்னு சொல்லுவாங்களா, சிக்கி மிக்கி கல்லுன்னு அது அப்படி அப்படி ஒரு சிஸ்டம் தீய பொறுத்து. அவருடைய பணியாளர் என்ன செய்தாருன்னா, ஒரு தீய பொறுத்ததுக்காக சிக்கி மிக்கி கல் அப்படி வளர்த்து படுத்திட்டாராம். பொறுத்துற பிறகு ரெண்டாவது இன்னொரு பொருள்ல ஒரு திரி ஏற்றணும், இந்த கல்லை ரெண்டாவது வருத்தினார். அவர் கூப்பிட்டு சத்தம் போட்டார், ஏற்கனவே உள்ள உரத்திட்டு அதை பத்திரிக்கையா அதுலேருந்து இருபத்தியே வருஷம் கல் இருக்கு ரெண்டாவது உரத்துறேன்னு கேட்டார். நீங்க பார்த்தா சரியான ஆண்டுதான் வசூல் வருது. கல்ல ஒரு தடவை மண்ணு கேட்டா என்ன, இதுல என்ன நடக்கிற போகுது, வசூல் பண்ணுறது என்ன செய்ய போறாங்க தெரியலையே பேசிட்டு இருந்தாங்க. சரி, அதை என்ன நீங்க என்ன சொன்னீங்களா, என்ன விஷயம் இவங்ககிட்ட கேட்கிறேன். அது பள்ளியாசத்துக்கு ஒரு இடம் வாங்கணும், வாங்கிட்டாங்க, நீங்க முடிஞ்சுட்டாங்க, அதை உங்களால முடிஞ்சுதான் பேசினாங்க. நீங்க ஏதாவது நோட்டை 1000 ரூபாய் எடுத்துட்டாங்க. 100 வருஷத்துக்கு முன்னால 100 வருஷத்துக்கு முன்னால பவன் எவ்வளோங்க? இன்னைக்கு சொல்ல போனா 1 கோடி ரூபாய் வரும். அப்படி எடுத்து எழுதி கொடுத்தாங்க. பார்த்துட்டு சுசு பேசிட்டு சைபர் வரவங்களுக்கு நீங்க பேசிட்டு பார்த்தா ரொம்ப சுசு பேசிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த நோட்டை கொண்டாங்க, நம்ம நினைச்சது சரியா போச்சு. நோட்டை கொண்டாங்க வாங்கி இன்னும் சேர்த்து போட்டு ஒரு ஆளுகளுக்கு அவங்க விளையாட்டு அவங்க கையில இல்லை. இன்னும் சேர்த்து போட்டு எவ்வளவு ஆச்சு? கேட்டாங்க, நீங்க நினைச்சுக்காதீங்க, கல்ல ஓட்டு வந்து அவனை போட்டு வாய்ப்பு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குது, அந்த தேதியிலிருந்து நாங்க மீறல, அது 10,000 ரூபாய். சொந்த வாழ்க்கையை நான் சிக்கனமா இருக்கிறதுனாலதான் பொது காரியத்தில் இவ்வளவு செய்ய முடியுது. இன்னைக்கு நம்ம பொது காரியத்தில் எல்லா கருத்தையும் சொந்த வாழ்க்கையில என்ன அம்சம், சொந்த வாழ்க்கையை சொந்த பிரச்சனையும் என்ன செலவு நோட்டு அதை இது சொத்தை கிட்ட விட்டு கையில வச்சுட்டு அது தாராளமா செலவழிக்கும். பொது காரியமா அது யாராவது பேசுறாங்க. நாம நினைக்கணும் அல்லா கொடுத்ததை கொடுக்குறோம், நம்ம தனியா துணியா ஏதாவது கொடுக்குறோம், நம்ம என்ன கொண்டு வந்தோம் கேட்கணும். அதனால எல்லாம் தர செய்த பாக்கியம் பொறுமையான குடும்பத்திலே நான் பயானை நிறைவு செய்கிறேன். அதனால என்னால போயிட்டார் இல்லையா, சரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அருமையான கடைசி நிலை என்னன்னு கேட்கிறீங்க, நீங்களும் சொல்லு முனாபிக்கீங்களும் சேர்ந்திருக்காரு. அதனால் அருமையான பெருமக்களே, ரமதானுக்கு பின்னால் உள்ள இந்த காலங்களை இனிமேல் உள்ள காலங்கள் அல்லாஹ் நமது வாழ்க்கை அல்லா கணிந்த ரமதானை உங்களுடைய வாழ்க்கையை கடைசியாக்கிவிடாது. இது ஏராளமான அதையெல்லாம் பாக்கியமா நமக்கு கிடைக்கும். அதுக்குண்டான பாக்கியத்தார பேர் அல்லாஹ்ட்ட கேட்கணும். செய்த ரமதானுடைய குறைந்த அமல்களை அல்லாஹ் கபூல் செய்யணுமே கேட்க. அந்த புக்கை பத்தி சொன்னாங்க ஒரு வார்த்தை, அவங்க நிறைய சின்னாண்டுகளாக கொண்டு வந்தோம். அதாவது ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஒரு 3 பதிப்பு வந்துருச்சு. ஏப்ரல்ல தான் முதல் பதிப்பு போட்டோம். ஏப்ரல் தான் முதல் பதிப்பு போட்டோம். கிட்டத்தட்ட இப்ப அதுக்குள்ளேயே 3 பதிப்பு போட்டேன். கிட்டத்தட்ட 10,000 முக்கியோட போட்டேன். என்ன எழுதிருக்கு, என்ன அப்படிங்கிற விஷயத்துல இருக்குது. இது வந்து ஒரு தடவை படிச்சு முடிச்சோன்னு வைக்கிற புக்கு. நான் எழுதுனதுக்காண்டி சொல்லல, இந்த விஷயங்களுக்கு ஞாபகப்படுத்தணும். என்ன இன்றைக்குள்ள காலகட்டத்துல நாங்க வந்து அநியாயங்களை கண்டிக்கிறோம், விகாரத்தை கண்டிக்கிறோம் அப்படின்னு இளைஞர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தவர்கள் கடைசியில் எங்க போய் நிற்கிறாங்கன்னு இந்த செய்திகள் அப்படி சேர்த்தாங்க. இளைஞர்கள் கூட அப்படிதான் சொன்னாங்க, விகாரத்தை ஒழிக்கிறோம், கலாச்சாரங்களை ஒழிக்கிறோம், ஆனா எங்க பின்னால வாங்க நாங்க அப்படி செய்வோம் இப்படி செய்வோங்க அங்க சொன்னவர்கள் இன்னைக்கு எங்க போய் நிற்கிறாங்கன்னா நீங்க அந்த புக்கை படிச்சு பாருங்க. இன்னைக்கு குர்ஆன்ல 19 தவறு இருக்குன்னு குர்ஆன் சும்மா நான் அப்படி ஒன்றும் சொல்லல, எங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது கரெக்டா நான் அதை சொல்லியிருக்கேன். இதுல இந்த விஷயத்துல என்னன்னு சொன்னா ஒவ்வொரு காரியத்தையும் ஆதாரத்தோட சொல்லியிருக்கேன். அது குர்ஆனில் 19 தவறுகள் இருப்பதால் தங்களுடைய தர்ஜுமாவில் 8வது பதிப்பு 64வது பக்கம் யூதர்கள் கூட இருக்கிறது எங்க கொண்டு விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்க. பெருமக்களே,
காலம் காலமா நமக்கு பெருமக்கள் சொல்லித் தந்த காரியங்கள் எல்லாம் ஏதோ தவறான ஒன்றை போல சித்தரித்து மக்களிடத்தை சொல்லக்கூடிய ஒரு நிலைப்பாடு. அதுக்கு ஒரு 40 தலை எல்லாத்திலே, அதாவது கல்யாணம் வீட்டிலிருந்து கபுஸ்தான் வரை எல்லா காரியங்களையும் எச்சப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்ல முடியலனாலும் ஒரு 40 தலைவர்கள் இருக்கு. உதாரணமா அத்தனையாத்திர விரலை சேர்த்தார். அத்தனையாத்திர விரல் அத்தனை கூடாது. என்ன காரணம், அதுக்குண்டான காரணம் என்ன என்பது சம்பந்தமாக அதுக்குண்டான ஹதீஸை கூடாதுன்னா ஒரு ஹதீஸை போட்டு அந்த ஹதீஸுக்கு அர்த்தம் போட்டு அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் போட்டு எந்த கிதாபில் வருது போட்டு சில பேருக்கு நம்பர் சொன்னாதான் விளங்குது. அதனால அந்த நம்பரை போட்டு இந்த ஹதீஸுடைய நம்பர் நம்ம இந்த விஷயத்தை விளங்கி வைக்கணும். தவறான கொள்கையிலே இருப்பவர்களை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து கேட்டால் முஸ்லிம்ல வருது 839 ஹதீஸ் சொல்லலாம். நம்ம கேட்ட உடனே அப்படியா ஆய்வு தெரியல, நமக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறோமா இல்லையா? நாம செய்யற இந்த காரியத்துக்கு அடித்தளம் இருக்கிறது என்பதை நாம தெரிஞ்சு வைக்கிறோம். அதனால அப்படி ஒரு 40 தலை அது சம்பந்தமாக அத்தையாத்திர வெள்ளத்தை தொழுகிற நான் அதிகமா விதிக்கக்கூடாது. தொழுகிற எங்க கை கட்டணும், சாமி மதங்களுக்கு கட்டுறாங்க, அனுமதிகளுக்கு கட்டுறாங்க, என்ன அடிப்படை அதுக்குண்டான காரண காரியங்கள் என்ன என்பது சம்பந்தமா எழுதிருக்கு. சின்ன விஷயம். அது மாதிரி ஜும்மாவில் 2 பாங்கு நீங்க உலகம் மூல சொல்லிட்டு இருக்கு, அது மாற்றி சொல்றாங்க. அந்த காரியத்துக்கு அடித்தளம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி அதுல நான் 40 தலைக்கும் படிக்கல. கடைசியா நபித்தோழர்களை சஹாபிகளை விமர்சிக்க கூடாது. சஹாபிகளை எங்களை விமர்சிக்கிறாங்க சொல்ல காலகட்டத்தில் நல்லா பாதுகாக்கணும், நல்லா ஈமானோட ஒரு மனுஷனை உருவாக்கணுமானா இந்த வாக்கியம் உமர்வியமாகத்தான் நம்மளை பார்த்து விதாட்டுவாதிகள், கொள்ளி குழப்பவாதிகள் உமர் தான் பார்த்து. இது மாதிரி ஒவ்வொரு சஹாபிகளையும் அமல்களாகத்தான் நம்மளை பார்த்து கிரிமினல் பேரோடு சஹாபிங்க அல்லாஹ் பொருந்திக் கொண்டான் என்று யாரை அல்லாஹ் சொன்னானோ அப்படிப்பட்டவர்களை எல்லாம் கடுமையார் சஹாபிகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு நிலை. எந்தெந்த சஹாபிகளை பற்றி எவ்வளவு கடுமையா சொல்லியிருக்கிறாங்க. எங்க வீருக்கு உயிர் கொடுத்தவர்கள் அன்சாரிகள், சுப்புல் அன்சாரிகள் ஈமான், ஒரு மனுஷனுக்கு ஈமான் இருக்குதுன்னு அன்சாரிகளை பெரிய பிறகு சொன்னாங்க. அந்த அன்சாரிகளை பார்த்து என்ன வார்த்தை, அந்த வார்த்தை நேரடியே காதால கேட்டேன். சுருந்தா எப்ப மௌத்தாகுவாங்க அந்த பொறுப்புல நமக்கு வரும் இவங்க ஆசைப்பட்டாங்க. அது என்ன குறித்த வார்த்தையை சொன்னாங்க, அண்ணன் எப்போ போவாரு சின்ன எப்போ காரியாகவும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சகாபா அந்த குர்ஆன் சொன்னா தங்களையே தீனத்தால் கொடுத்தவர்கள் எந்த விதமான லாபத்தையும் அவர்கள் எதிர்பார்ப்பதற்கு முன்னாலே கஷ்டத்திலே கைகள் தெரிவு செய்தவர்கள். இந்த குர்ஆன் அவ்வளவு பாராட்டிக்கிற சஹாபிகளை கடும் வார்த்தையால் விமர்சனம். நான் குறிப்பா எழுதி சொல்வேன், நாம் இதை விளங்கல்ல சொன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் நாம் நஷ்டப்படுவோம். அந்த சஹாபிகளை பற்றி ஒவ்வொரு ஆண்களையும் எவ்வளவு கடுமையான வார்த்தைகளை எங்க சொல்லப்பட்டிருக்கு, எங்களை சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறதே அது சம்பந்தமா அவங்களுடைய நூலை எங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி முன்பின் முரண்பாடுகள், நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு, நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு. தொப்புள் முதல் முழங்கால் வரை இந்த பது மறைக்கப்பட வேண்டும். இது 87. துடை தெரிய அரைக்கால் தவத்தில் போட்டுக்கொண்டு தொடரலாம். தொடை வெளியில தெரியுற மாதிரி அரைக்கால் தவத்தில் போட்டு புத்தாலத்தை குளிக்க வரலாம், அப்படி ஃபேக்டரி கட்டிடலாம், என்னன்னு அறிவு இருந்துக்கலாம். அவன் என்ன செய்யறான், அங்க அவன் எழுதி போட்டுக்கலாம். அவன் தொடர்ந்து மாதிரி கவுத்து போட்டு குளிக்காதுன்னு அங்க எழுதி போட்டுக்கலாம். இவன் அப்படி குளிச்சுட்டு அப்படியே கட்டி கட்டி தொழுவும் செய்யலாம். என்னன்னு அறிவிக்கிறது. திருமக்களே, இதெல்லாம் எங்க கொண்டு சேர்க்கிறது? முன்பின் முரண்பாடு. நேற்று ஒண்ணு இன்னைக்கு ஒண்ணு, நேற்று இருக்காரு இன்னைக்கு இருக்காரு. அப்படி என்னென்ன நேற்று சொன்னாங்க இன்னைக்கு என்ன மாற்றி சொல்லியிருக்கிறாங்க. நான் கிட்டத்தட்ட 65-66 எடுத்து வச்சு அதுல உதாரணத்துக்கு தான் 10 இது அதுல எழுது விளங்கி கொடுத்துருக்காங்க. அந்த ஆட்கள் கட்டி இஷாரா அறிவாளிக்கு சைக்கிளை போடும்னு சொல்லுவாங்க. அதனால இது ஏதோ வாங்கி படிச்சுட்டு அப்படி போடுறதில்லை. நாம செய்யற அந்த காரியங்களுக்கு நான் தொழுகைக்கு பின்னால் துவா ஓடுறோம், தொழுகைக்கு பின்னால் துவா வரும் இல்லையா? இந்த துவாவுக்கு என்ன அடித்தளம் இருக்காது? இந்த ஹதீஸ் எங்க வருது, எத்தனை நம்பர் ஹதீஸ், எப்பவும் கூட்டு துவா ஓடுனாங்க என்பது சம்பந்தமாக உள்ள இது மாதிரி ஒரு 40 தலைப்புகளும் அவங்களுடைய முன்பின் முரண்பாடுகள் உள்ள ஆபத்துகளும் சஹாபிகளை விமர்சித்த அந்த நிலையும் நம்ம சைக்கிள் அரசு முதல்ல படிச்சுட்டு அங்கிருந்து அதை சொன்னாங்க. ஒருத்தர் நல்லா இருக்குதுன்னு சொல்லி அதுக்கு உங்க கருத்தை மெயில் எழுதி நீங்க அனுப்பிச்சு விடுங்களேன்னு சொன்னேன். அதுக்கு ஒரு கருத்து எழுதி இருந்துச்சுதான் அவர் மெயில் எழுதி போட்டுவிட்டா. அதனால அதுக்குடைய கருத்துரையும் கூட உள்ள அந்த கருத்துரையும் கூட போட்டுக்கிறோம். இந்த நூல் சம்பந்தமா அது சொன்ன கருத்தை ஜமானுடைய பிரின்சிபால் அவருக்கு பார்த்துட்டு அது இது மாதிரி செய்திகள் இந்த மாதிரி சிலது இருக்குதுன்னு சொன்னாங்க.
சரி நீங்க படித்த ஆட்கள் நீங்க எப்படி சொல்லணுமா அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு கருத்தை அழிக்கலாம். அதனால ஒரு நல்ல தாழ்ல போட்டுருக்கு பொதுமக்களே. இதுக்கு உண்டான ஒரு ஹரியான சும்மா எல்லாத்துக்கும் கொடுக்கலான்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அதுக்குண்டான பொருளாதார நிலைமையாலும் இல்லையா. அதனால இன்ஷா அல்லாஹ் நீங்க வாங்கி வச்சுக்கணும். இது சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு மிஸ் சொல்லி கொடுத்து நல்லா படிப்பா இருக்கணும். அது தொடர்பான வேற ஆத்தூர்ல இருந்து ஒரு பையன் பேசினார், சென்னையில இருந்து ஒரு பையன் பேசினார், வேற ஆத்தூர்ல இருந்து பேசணும் சொன்னார். 12 வருஷம் என்னுடைய உழைப்பு, என்னுடைய சக்தி, என்னுடைய பொருளாதாரம் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. இதுக்காக என் காலத்தையெல்லாம் நான் அப்படி கொடுத்துட்டேன். எனக்கு இந்த விஷயங்கள் படித்த பிறகு எனக்கு பயமா இருக்கு. ஒரு அசரத்தை நான் அசரத்துக்கு கொடுத்ததில்லை, வாயுதான் கூப்பிட்டு விடலாம். அது சொன்னாங்க. ஒரு அசரத்தை பார்த்து அசரத்துக்கும் கொடுத்ததில்லை, வாயுமே எல்லாத்தையும் கூப்பிட்டுருக்கிறேன். மற்ற மதத்துக்காரங்க நம்மள வாயும் கூப்பிடுவாங்க, நீ எனக்கு நம்மள வாயும் கூப்பிட்டுருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அருமையான பெருமக்களே, படிச்சுட்டு வைக்கிறது இல்லை. நாம செய்த அந்த காரியங்களுக்கு உண்டான அடித்தளம் என்ன, அது சம்பந்தப்பட்ட அறிவியல் என்ன அப்படிங்கிறதை தெரிந்து வச்சுக்கணுங்கிறது மூலமாக எழுதப்பட்டிருக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நீங்க ஒவ்வொரு ஆட்களும் அதை வாங்கி நீங்க பயனடைய வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உலக காரியங்களுக்காக எவ்வளவோ செலவழிக்கிறோம், அதுக்கெல்லாம் இவ்வளவு பயானெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அதுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, இதெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. அதனால இந்த விஷயங்கள்ல நமக்கு காலமெல்லாம் கையில் இருக்கக்கூடிய ஒரு கேடயமாக இது இருக்கும் என்பதனால இன்ஷா அல்லாஹ் இந்த நூல்களை வாங்கி நீங்க பயன்படுத்த வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பத்தில் நான் செய்த அந்த துஆவை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த ஒன்று கூடுதலை அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு ரமதான் அல்லாஹ் கபூல் செய்தார். அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு ரமதான் அல்லாஹ் கபூல் செய்தார். அவனுக்கு பொருத்தமுள்ள ஒரு ரமதான் அல்லாஹ் கபூல் செய்தார். அவனுடைய அன்பையும் அவனுடைய ரிபாவையும் அவனுடைய திருப்தியையும் தான் நம்முடைய வாழ்க்கையின் லட்சியத்தோடு வாழ்வதற்கு நமக்கு நசிபை தந்தருவான். நமக்கு கைதான விஞ்ஞானையும் தந்தருவான், கைதான ஆக்கத்தையும் தந்தருவான். வாழ்க்கையை தாழ்வான், சோதனைகளை விட்டு பாதுகாப்பான், கஷ்டங்களை விட்டு பாதுகாப்பான், கடன்களை விட்டு பாதுகாப்பான், நோய் நொடிகளை விட்டு பாதுகாப்பான், வறுமையை விட்டு பாதுகாப்பான், கெட்ட மரணங்களை விட்டு பாதுகாப்பான், விபத்துகளை விட்டு பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய கோபத்துக்கும் அதிர்ச்சிக்கும் நாம் ஆளாகுவதை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பான். அல்லாஹ்வுடைய அருள்பெற்ற நன்மக்களான சீதேவிகள் எந்த உயர்ந்த ராஜபாட்டையிலே நடந்து ரப்பனுடைய திருப்தியை பெற்றார்களோ அந்த உயர்ந்த ராஜபாட்டையை நடப்பதற்கு அல்லாஹ் நசீபை தந்தருவான். பாவங்களின் மீது வெறுப்பை தந்தருவான். அந்த அமர்களில் அல்லாஹ்வுக்கு இன்பத்தை தருவான். எல்லோருக்கும் நீண்ட அயாத்தை தந்தருவான். நீண்ட அயாத்தை நசீபாய் வாழும் காலமெல்லாம் நல்ல ஆசியத்தோடு வாழும் நசீபை தந்தருவான். எல்லா விதமான பெரிய சிறிய வியாதிகளை இருக்கும் அல்லாஹ்வை பாதுகாத்தருவான். பூரணமான ஆசியத்தோடு வாழ செய்வான். உறுதியான ஈமானோடு அல்லாஹ் வாழ செய்வான். நம்முடைய துன்யாவையும் நம்முடைய ஆசிரத்தையும் அல்லாஹ் கைகால் தருவான். நம்முடைய ஹலாலான எல்லா ஆஜத்துகளையும் அல்லாஹ் கபூல் செய்வான். நம்முடைய ஒவ்வொரு நாளையும் கழிந்த நாளை விட வரக்கூடிய நாளை மத்தியுடைய நெருக்கத்தை பெறுவதற்கு அல்லாஹ் காரணமாக தருவான். நாம் ரப்பிடத்தில் கையேறி துஆ செய்தால் அது உடனே கபூலாகக்கூடிய அளவிற்குண்டான ஒரு தகுதியையும் அந்த ஒரு நிலையையும் அல்லாஹ் நடத்த ஏற்படுத்தி தருவான். நம்முடைய எல்லோரையும் அல்லாஹ் தஆலா புரிந்து கொள்வார். வெளியேற்றக்கூடியவர்களே, சந்திரத்தினுடைய இந்த புத்தகம் அதிகமாக கொண்டு வரப்பட்டிருக்கிறது.